ஹலோ மேம், அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கேளுங்க. உங்கள் ஹஸ்பண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவனை பற்றி எதுக்கு நான் நினைக்கணும்? சரி, உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ என்னைக்கா பர்ஸில் வச்சுருக்கீங்க? அவனை வீட்டில் வச்சிருக்கதே பெரிய விஷயம். நான் எதுக்கு அவன் ஃபோட்டோ பர்ஸில் வச்சுக்கணும்? உங்கள் ஹஸ்பண்ட் வேற கேள்வி இருந்தால் கேளு, அவனை பற்றி பேசாது. வேற கேள்வி இருந்தால் கேளு. ஹலோ மேம், பால் பாயசம் வைக்க சொன்னேனே, என்னாச்சு? ரொம்ப நேரமா முயற்சி பண்ணி முடியாம தான் இப்படி வந்து உட்கார்ந்துட்டேங்க. என்னடி முடியல? நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். நீங்க சொன்னபடிதான் செஞ்சேங்க. ஜவ்வரிசியை போட்டாச்சு, சர்க்கரை போட்டாச்சு, சேமியா போட்டாச்சு, பாலை ஊத்தி நல்லா ஒரு கலக்கியாச்சு, ஏலக்கலன்னு தட்டி போட்டாச்சு. ஆனா பாலா இருக்குதுங்க, பாயசமா ஆவலைங்க. அடுப்பு பத்த வச்சியா? அத நீங்க சொல்லவே இல்லையே. என் தலை. ஐயா முண்டம். என்ன படிச்சிருக்கீங்க? என்னது? இல்லீங்க, நான் ஒண்ணும் படிக்கலீங்க. படிச்சு என்னங்க பிரயோஜனம்? என்ன அப்படி சொல்றீங்க? உத்தியோகத்துக்கு போலாமல்ல? உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய காசு சம்பாதிக்கலாமல்ல? சம்பாதிச்சு என்னங்க பண்றது? வீடு வாசல் வாங்கலாமல்ல? வீடு வாசல் வாங்கி தோட்ட துறவெல்லாம் வாங்க வேண்டியதானே? எல்லாம் வாங்கி என்னங்க பண்றது? சந்தோஷமா இருக்கலாமல்ல? இப்ப என்ன பிச்சையா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்? இப்பவே சந்தோஷமா தாங்க இருக்கிறேன். வடிவே, நீ குளிக்கும் போது முதுக பாத்துன முழுசா பாக்கலீங்க. அதான் முடியாம போச்சு. பாத்துட்டா செத்துப்படா நீ. உன்னை விட்டு நான் தனியா சாவனா? இந்தா கோல்ஸ், இத நீ கால்ல கட்டிக்கிட்டு காதல ஒரு ராதா மாதிரி நீ ஆடணும், அதுல வர ஹீரோ மாதிரி நான் பாடணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். நம்ம காதல்லாம் அழியிற காதலா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. நீ ஒருத்தன் தாப்பா, நான் என்ன பழம்னாலும் கேட்டுட்டே இருக்க. நித்தோ நித்தோ நீ உடஞ்சா ஒட்ட வைக்க எவனும் வரமாட்டான். போய் வேலையை பாரு போ. நீ வீட்ல இருக்கன்னு தெரியும். வீட்டுல இருக்கேன்னு தெரிஞ்சு என்ன இதுக்கு வாயில் நல்லா வந்துரும்டா. எதுக்கடா கால் பண்ண? ஐ நீட் யூ. அட எடுவட்ட வயல என் புருஷன் இருக்கான்டா. ஐ நீட் யூம்ல விளக்கமாறு பிஞ்சுவோம் பாத்துக்க. சரி, ஒரு ஐ லவ் யூ அத சொல்லேன். அட பேதியில போக என் புருஷன் வந்துரும். ஐயோ வந்துட்டான்டா. பொண்ணு பெத்து போட்டு சொன்ன தேவதை பெத்து போட்டு வச்சிருக்காங்க. யார் அந்த தேவதை? வேற யாரு? நான் தான். பொறாமடா பொறாம. என்ன அடி? இவங்க வெள்ளக்காரன் வீட்டுல வேலை செய்யறாங்க. வணக்கம். வெள்ளக்காரன் வீட்டுல வேலை செய்யறாங்க. வணக்கம். இங்கிலீஷ்ல குட் மார்னிங் சொல்லு. இங்கிலீஷ்ல ஏதாவது பேசுமா? பேனாயில வேற ஏதாவது பேசுமா? டாய்லெட். ஆமா சித்தி, நான் சுடுகாட்டுக்கு போயிட்டு வரேன். ஏண்டி? ஆவி புடிச்சா ஜலதோஷம் சரியா போயிருந்து டாக்டர் சொன்னாரு சித்தி. அதான் போய் தொல்லடி. 3 கிலோ மூக்கு பொடியா அவ மூக்கு வச்சு குத்துடி. தும்பியே சாவட்டும். சித்தி, நான் சுடுகாட்டுக்கு போயிட்டு கூலிங் இல்லாத எந்த பேரும் கசக்கத்தாண்டா செய்யும். அந்த கசப்பு நினைக்கிற எந்த குடியாருன்னு குடிக்க முடியாதுடா. அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் பாவம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. அவருக்கு பிள்ளையா பிறந்தது. சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இத பரவச நிலைங்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பீங்க? நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு செருப்ப கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊதுற வரைக்கும் அவனும் போக மாட்டான். இல்லடா? ஆமாங்க. ஆண்கள் மனசு பெருசா இல்ல பெண்கள் மனசு பெருசா? என்னைக்குமே ஆம்பளை மனசு தாமா பெருசு. பெண்கள் மனசு ரொம்ப குட்டிங்க. நம்ம மனசுல மிஞ்சி மிஞ்சி போனா யாரக்க வைக்க போறோம்? ஏன் புருஷன் புள்ள மாமியார் மாமனார் இவ்வளவு தான். நம்ம மனசு ரொம்ப சின்னது. உங்க மனசெல்லாம் பெருசு. உங்க மனசுல யார வச்சிருக்கீங்க? 10ஆவதுல ஒண்ணா படிச்சது, 12ஆவதுல ஒண்ணா டியூஷனுக்கு வந்தது, தென்காசி மார்க்கெட்ல தேங்காய் வித்தது, திருநெல்வேலியில மாங்காய் வித்தது, எய்த்த வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி கோயில்ல பார்த்தது, குளத்துல பார்த்தது, பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு பொண்டாட்டியோட தங்கச்சி எல்லாத்தையும் சேர்த்து மனசுக்குள்ள வச்சனாலதான். தங்கம், எனக்கு ஒரு டவுட். என்ன? ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன தாங்க வித்தியாசம்? சிம்பிளா ஒண்ணு சொல்லிட்டா, நான் சமைக்கணும்னு நினைக்கிற பத்தியா அது ஆசை. நான் சமைச்சதே டேஸ்டா இருக்கணும்னு நினைக்கிற பத்தியா அது பேராசை. இனிமே பேராசைப்படாத, சரியா? ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. ஹலோ ஹலோ. சொப்பன சுந்தரி டீச்சரா? ஆமாங்க. உங்களுக்கு நாங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கோம். சரிங்க, கொடுங்க. எந்த ஊரு கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு புதுக்கோட்டை பக்கம் கொடுத்துருக்கோம். புதுக்கோட்டை பக்கம் கொடுத்துருக்கீங்களா? சரி, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? சோ நீங்க இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு மட்டும் தான் நீங்க வேலை பார்க்க முடியும். நான் போய் சொல்லுவேன். விரதம் இருக்கிற நீங்க மட்டும் போய் சொல்ல மாட்டேன். அது என்ன விரதம்?
திங்கக்கிழமை சோமவார விரதம் சிவனுக்கு, அப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு, வியாழக்கிழமை வந்து ரஜினிகாந்துக்கா? இல்ல ராகவேந்திர சுவாமிக்கு, ரெண்டும் ஒண்ணுதானே. வெள்ளிக்கிழமை துர்கைக்கு, சனிக்கிழமை வெங்கடாச்சலபதிக்கு, ஞாயிற்றுக்கிழமை மாங்காடு மாதவனுக்கு, புதன்கிழமை ஃப்ரீயா இருக்கு. புதன்கிழமை போய் சொல்லாத. ஆனா அன்னைக்கும் அம்மாவாசை கிருத்திகை பௌர்ணமின்னு வந்துருச்சுன்னா கஷ்டம். எதுக்கடி இத்தனை விரதம் இருந்து தொலைக்கிற? எல்லாம் நீங்க நல்லா இருக்கணும். ஹலோ ஹலோ, சொப்பன சுந்தரி டீச்சரா? ஆமாங்க. உங்களுக்கு நாங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கோம். சரிங்க, கொடுங்க. எந்த ஊரு கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு புதுக்கோட்டை பக்கம் கொடுத்துருக்கோம். புதுக்கோட்டை பக்கம் கொடுத்துருக்கீங்களா? சரி, இப்போ அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? சோ நீங்க இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு மட்டும் தான் நீங்க வேலை பார்க்க முடியும். இது என்ன ராகத்துல பாட போற? என்னையா? என்ன ராகத்துல பாட போற? இது கலாரி ராகத்துல பாடலாம்னு இருக்கேன். பாடு. பாடவா? பாடு. ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம். ஏன்டி கண்ணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்க? எங்க அக்கா அம்மா உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கயா. என்னடி சொல்ற? அவன் கப்பல்ல தானே வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆமாயா, காத்து வரலையேன்னு கதவு திறந்திருக்கான். அது ஒரு குத்தமா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. அது என்ன கப்பல்? ஏதோ நீர்மூழ்கி கப்பலாம். அவனை கடல் தண்ணிய கழுத்து வரைக்கும் குடிக்க வச்சு கட்டுமர கப்பலை வயித்துல ஏத்தி இருக்கணும். பொண்ணா திரும்பி போய் சொல்றியா? உனக்கு அசிங்கமா இல்ல? ஹலோ, போய் சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. அந்த மாதிரி குடும்பத்துல நான் பிறக்கல. நீ அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டோமா? நீ பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் அப்படி ஆயிருக்கும். ஏய், என்ன அடுப்புல வச்ச பாத்திரத்துக்கான எங்கடி? அடுப்புக்குள்ள பாருங்க. அடுப்புக்குள்ள வா. உருகி போச்சா? நீ பாத்துக்கிட்டு தான் இருந்தியா? ஆமா, பாத்திரம் தான் உருகும். உங்க மனசு எங்க உருகும்? ஈய பாத்திரத்துல தண்ணிய ஊத்தி தான் அடுப்புல வைக்கணுங்கிறது தெரியல. சமையல் செய்ய போறான். சமையல். அப்போ இன்னைக்கு பாட்டு சொல்லுமா. கஷ்டமே படாம நிம்மதியா இன்பமா வாழணும். செத்து போகணும். செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது. எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. சாப்பிட போறதே இல்லை. ஏங்க, பால் கெட்டு போயிடுச்சுன்னா அதை வச்சு பால் கோவா பண்றாங்கல்ல. நான் வச்ச ரசம் கெட்டு போயிடுச்சு. அதை வச்சு ரசகுல்லா ட்ரை பண்ணட்டுமா? நித்தானி உடஞ்சா ஒட்ட வைக்க எவனும் வரமாட்டான். போய் வேலையை பாரு போ. உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன். மூடின்னு வாங்கிக்கணும். தொடப்ப கட்டையால நான் உன்னை திருப்பி அடிப்பேன். மூடிட்டு வாங்கிப்பியா? ஊட்ட பெரியடி கருமாந்திரம். இப்பதான் அந்த காத்து மேல காத்து கீழே ட்ரெண்ட் முடிஞ்சு. அதுக்குள்ள அடுத்த ட்ரெண்டுக்கு வந்துட்டா. பலாருன்னு அடிப்பாங்க. உன் பேரு நடி? தேன்மொழி. தேனு. நக்குன்னு இனிப்பியாலோ? தெரியல. சிரிச்சாதான் அதுக்கு பேரு மூஞ்சி, சிரிக்கலன்னா அதுக்கு பேரு முகர கட்டை. நல்லா சிரிச்சிருங்க. நல்லா சிரிக்கிறீங்கன்னா எனக்காக சிரிக்காதீங்க சார், உங்களுக்காக சிரிங்க. ஏன் தெரியுமா? யாரெல்லாம் நல்லா சிரிக்கிறீங்களோ அவங்க முகம் அவ்வளவு அழகா இருக்கும். தமிழ்நாட்டு பெண்களுக்கு கேரளா பெண்களுக்கு வேற வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? என்ன தெரியுமா? வாசல்ல வந்து பூக்கோலம் போட்டா அது கேரளா பெண்கள். ஒரு பூவே வந்து வாசல்ல பூக்கோலம் போட்டா அது தமிழ்நாட்டு பெண்கள். நீயே போட்டோ எடுக்கிற, ஃபில்டர் போட்டு மூஞ்ச வெள்ளையாக்கிற, இந்த ஊர்லயே நான் தான் அழக, நீயே பாட்டு போடுகிற, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்ற எண்ணமே இல்ல. இதுல டான்ஸ் வேற ஆடுற. உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவைங்க. இந்தாங்க ஸ்லீப்பிங் டேப்லெட். ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை டாக்டர் கொடுக்கணும்? ஐயோ, இது அவருக்கு இல்லங்க, உங்களுக்கு. நீங்க தூங்குனாலே போதும், அவர் நிம்மதியா இருப்பார். ஏமா இந்த ஊர்லயே அதிகமா படிச்ச பொண்ணு நீதானா? ஆமா, வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு எங்க அப்பா. எஸ். அப்படி என்னமா படிச்சிருக்க? 4ஆம் கிளாஸ். சித்தி, எனக்கு ஒரு டவுட். என்னடி? 5 பொண்ணை பெத்தா அரசனும் ஆண்டி ஆகணும் பழமொழி இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன? 5 பொண்ணை பெத்தா அரசி தானே ஆண்டி ஆகணும். அரச எப்படி ஆண்டி ஆக முடியும்? இந்த குந்தானிய கூறு போட்டு கோயம்பேடு சந்தையில வித்துட்டு வந்துரு. யோ மீனுக்காரே, ஒரு 50 ரூபாய்க்கு மீன் கொடு. அந்த மீன் அப்படியே ஆஞ்சி குடுத்துறியா? 50 ரூபாய்க்கு மீன் வேணா அதை நான் உட்காந்து ஆஞ்சு வேற உனக்கு தரணுமா? ஏன் நானே குழம்பு வச்சு கொடுத்துறேன், இங்கே உட்காந்து சாப்பிட்டு போயிடு.
சாண்டி நான் 50 ரூபாய்க்கு மீன் தரதே மில்றியா, அதை எண்ணெயே ஆஞ்சி தர சொல்றியா? தோபர் 50 ரூபாய்க்கு 2 மீன் தரேன், அப்படி உட்காந்து சுட்டு தின்ட்டு போ. தேவையில்லாம ஏதாச்சும் பேசினா வேற மாதிரி ஆயிடும். 50 ரூபாய்க்கு மீன் வாக்குறது இவனுக்கு கேவலமா இருக்கா? நான்லாம் அந்த 50 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அப்படியே உலகத்துல இவன் மட்டும்தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா. நாங்களாம் இங்க படுத்து தூங்கிட்டே தானே சம்பாதிக்கிறோம். வந்துட்டா இங்க இருந்து. ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பாட்டுக்கு ஆடுனா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு ஆடுனா அவ வீட்டுக்காரி. திருந்திட்டேன்னு சொன்னா ஓகே, ஆனா வாமிட்டு வர்றதுலாம் ரொம்ப ஓவரு. ஐயா நல்லா பாத்துங்க. புருஷனை எல்லாரும் மாமான்னு கூப்பிடுவோம். நானும் அப்படிதான் கூப்பிடுவேன். என்ன பேசம மாங்காய் மடை என்ன சுருக்கி மாமான்னு கூப்பிடுவோம். ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. இல்ல நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய்? அதோ தெரிஞ்சு பாரு நிலா, அந்த நிலா சாட்சியா வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். 3000 கூட போடு, ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பௌர்ணமி ஆகாது, பயர்தான் ஆகும். அப்படி எல்லாம் ஆகாது. சாம்பார் சாதம் வேணாம். தயிர் சாதம் வேணாம். உப்மா வேணாம். பிரியாணி. ஒரு 5 நிமிஷம் லைட்டா சாப்பிட்டு வந்துடுறேன். சித்தப்பா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். கேளுமா. பார்க்க கோழி மாதிரி இருக்கும், ஆனா ஒரு கால்ல நடக்கும். அது என்ன? தெரியலமா. நொண்டி கோழி. அனச்சி மாஸ்க் இருக்கா? என்னமா மாஸ்கா? மாஸ்க்னா இந்த மாதிரி மாஸ்க் தாமா இருக்கு. அனச்சி இந்த மாஸ்க் இல்ல, ஃபேஸ்ல போட்டு அழகாவாங்களே அந்த மாஸ்க். ஃபேஸ் மாஸ்கா? ஏமா ஃபேஸ் மாஸ்க்லாம் யாராச்சும் காசு கொடுத்து வாங்குவாங்களா? நீனே செஞ்சுக்க வேண்டியதான். நம்மளே செஞ்சுக்கலாமா? அதை எப்படி செய்துன்னு ஒரு ஐடியா கொடுங்க அண்ணாச்சி. ஐடியா தானே, அப்பளத்தை பொரிச்சு அதை ஆட்டு மூத்திரத்துல நினைச்சு மூஞ்சில ஒட்டிக்க போமா. இப்ப சூப்பருக்கு ஆஃபருக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு தெரிஞ்சா நான் ஏன் நடுவுல உட்காந்துருக்கேன்? இப்போ உங்க மனைவி அழகா இருந்தா அது சூப்பர், அவங்களுக்கு ஒரு அழகான தங்கச்சி இருந்தா அது ஆஃபர். சொல்லுடா மஞ்சு குட்டி. ஏங்க சமைக்க போறேன், சாம்பார் வைக்க ரசம் வைக்கவா? நீ வையடா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். ரொம்ப தான் உங்களுக்கு குசும்பு, வைங்க. அப்படியே சமைச்சிட்டாலும் கல்யாணம் ஆனவன் தாங்க சந்தோஷமா இருக்கிறான். கல்யாணம் ஆகாதவே ரொம்ப சந்தோஷமா இருக்காமா. அதுக்கு உங்களை கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம். ஏமா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கஷ்டப்படுறோமே, அது யாரா சொல்றீங்களா? சரி விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி? என்ன அறிகுறி? எங்க கழுத்துல தாலி தொங்கும், உங்களுக்கு தலையே தொங்கும். இப்படி போற உட்காருங்க. காலங்காத்தால எழுந்து கஷ்டப்பட்டு பொங்கல் செஞ்சிருக்கேன். யாருக்காக? உங்களுக்கு தானே. சாப்பிடுங்க. ஈஸின்னு சொன்னியே. அது ஈஸியான கஷ்டம். காலையில என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, அப்புறம் வடுகபாளையத்துல ஆன மாதிரி ஆயிடும். வடுகபாளையத்துல என்ன ஆச்சு? 2 மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல வந்தது, படிக்கலையா? காலையில டிஃபனுக்கு புதுசா ஏதாவது பண்ணுன்னு வைஃப ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிருக்கான். அவ்வளவு புதுசா இருக்குமேன்னு அரளி விதையை அரைச்சு சட்னி பண்ணிருக்கான். சாப்பிட்டு செத்து போயிட்டான். இருங்க. இவ்வளவு அழகா இருந்தாலும் இதுங்க பக்கிய பக்கத்து விட்டு தான் எட்டி பாக்குதுங்க. கொழுந்தன குழந்தையா பாப்போம். நாங்களும் குழந்தையாக்கத்தாமா பாக்குறோம். நீங்க வருத்தப்படலன்னா ஒண்ணு சொல்றேன். நான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது இல்ல. முகத்துக்கு பைத்த மாவு, தலைக்கு சீயக்காய், உடம்புக்கு கடலை மாவு, அவ்வளவுதான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மச்சான், சாரிக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்கடா. அவனுக்கு 2 பேரும் தான் போயிட்டானுங்க, நீயாச்சும் சொல்றா மச்சான். சாரி மச்சான். கபீம் குபாம், குபாம் கபீம், கம்பி கும்பா, கும்பா கம்பி, பீம் கம்கு, கம்கு பீமா. தமிழ் கொஞ்சம் கூட சுத்தமா வராதா? నేను తమిళ్ మాట్లాడితే అది తెలుగు విడ స్వీట్ గా ఉంది. இவன் கூட ஸ்வீட்டா இல்ல? இருக்கும். நான் பாவா கூட அப்படிதான் சொல்லுது. யாருங்க பாவா? அமுல் பேபி பாத்திருக்கீங்களா? அது பெருசாச்சா எப்படி இருக்கும்? அப்படியே இருப்பாரு. அவர்தான் என்ன ఇక్కడ పంపించారు. ఓ కూర్చోండిమా. மெல்ல மெல்ல மெல்ல. అయ్యయ్యా
ஸ்கூல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நீ எதாடா மாற ஆசைப்படுற, எழுதுங்கடா எல்லாரும் அப்படின்னு இருக்கான். ஒருத்தர் எழுதிருக்கான், நான் டிவியா மாறணும்னு ஆசைப்படுறேன், அப்படி மாறினாதான் என் அம்மா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் என் கூடயே உட்காந்துருப்பான், ஒரு 10 மணி நேரமாவது எங்க அப்பா என் கூடயே உட்காந்துருப்பான், அதனால நான் டிவியா தான் மாறணும்னு இருக்கான். அதை படிச்சுட்டு டீச்சர் எழுதிருக்காங்க, புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இத படி? புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதுதானே. பூவை பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. கல்யாணம் ஆனவன் தாங்க சந்தோஷமா இருக்கிறான். கல்யாணம் ஆகாதவே ரொம்ப சந்தோஷமா இருக்காமா. அது உங்களை கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம். ஏமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கஷ்டப்படுறோமே, அது யாரா சொல்றீங்களா? சரி விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி? என்ன அறிகுறி? எங்க கழுத்துல தாலி தொங்கும், உங்களுக்கு தலையே தொங்கும். இப்படி போற மச்சான், காந்தி தாத்தாக்கு ஏன்டா தலையில முடியே இல்ல? பொண்ணு பேசுறவங்கலாம் தலையில முடி இருக்காதாண்டா. ஓ, அதான் பொண்ணுங்களுக்கு நிறைய முடி இருக்கா? பகல் கனவு பலிக்குமா சித்தி? பலிக்காதடி. நீ பணக்காரி ஆகுற மாதிரி கனவு கண்ட சித்தி. என்னைக்குமே பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சண்டை வரக்கூடாதுன்னா 3 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 3 விஷயம். பொண்டாட்டி எது சொன்னாலும் சரிமா சாரிமா, எல்லா தப்பும் என்னோடதுதாம்மா. சரிமா, இத மட்டும் சொல்லி பாருங்க. சரிமா சாரிமா, எல்லா தப்பும் என்னோடதுதாம்மா. இத மட்டும் சொல்லி பாருங்க, அந்த குடும்பத்துல என்னைக்குமே சந்தோஷம் இருக்குங்க. பொண்டாட்டி வீட்டிலே இருந்தா ஹவுஸ் ஒய்ஃபா, புருஷன் வீட்டிலே இருந்தா தண்டசோரா. புருஷனாலே இழிச்சவாய் தான் போல இருக்கு. அண்ணா, சிக்கன் பிரியாணி எவ்வளவு, மட்டன் பிரியாணி எவ்வளவு? சிக்கன் பிரியாணி 130 ரூபா, மட்டன் பிரியாணி 180 ரூபாமா. எதுமே வேணும்? சிக்கன் பிரியாணி 130 ரூபாயா? சிக்கன் பிரியாணில இருந்து சிக்கன் எடுத்துட்டா? சிக்கன் பிரியாணில சிக்கன் எடுத்துட்டா குஸ்கா 90 ரூபா. குஸ்காவே 90 ரூபாயா? அதுல இருந்து முட்டை எடுத்துட்டா? முட்டையும் வேணாமா, 80 ரூபா. வெறும் பிரியாணி மட்டுமே 80 ரூபாயா? அப்ப ஆஃப் பிரியாணி? ஆஃப் பிரியாணி 40 ரூபா. ஆஃப் பிரியாணி 40 ரூபாயா? அப்ப கால் பிரியாணி? நாயா எவ்வளவு நாயா காசு வச்சிருக்க? 28 ரூபா. லவ்வுக்கு எது தேவை? அழகு தேவையா, அறிவு தேவையா? லவ்வுக்கு அழகுதான் தேவை. ஏன் அறிவு வந்து அவனுக்கு லவ் பண்றேன்? ஏன்பா, உங்களுக்கு தான் லைக்கும் வரல, வியூஸும் போல, ஏன் வேஸ்டா வீடியோ போடுறீங்க? பொண்ணுங்களுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு 2 வீடு இருக்கிற மாதிரி ஆண்களுக்கு ஏன் சின்ன வீடு பெரிய வீடுன்னு 2 வீடு இருக்கக்கூடாது? ஏய், தோசை நீயா சுட்ட? ஆமா, நான் தான் சுட்டேன். இரு வரேன். ஏன் தோசைனா அரிசி மாவுல தான் சுடணுமா? ஏன் கோல மாவுல சுடக்கூடாதா? அதான் கோல மாவுல சுட்டேன். அம்மா அப்பா சரிப்பா. நான் சம்பளம் வாங்கியிருக்கேன், இப்ப எனக்கு ஏதாவது வாங்கியே ஆகணும். இந்த வீட்டை விக்கிற ஐடியால இருக்கீங்களா? ஆனா எங்க கிட்ட பணமே இல்லைங்க. மூடிக்க. குளிச்சியா? இல்ல. பிரஷ் பண்ணியா? இல்ல. அப்புறம் என்ன ரெடியாகி உட்கார்ந்திருக்க? குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட வேண்டாமா? இதுக்கெல்லாம் கேள்வி கேட்ப? உன்னை பார்த்தா ஸ்கூலுக்கு போற மாதிரி தெரியலையே. உன் மேல சத்தியமா ஸ்கூலுக்கு தாமா போறேன். இதே மாதிரி போனா நாங்களும் ரெடியாக வேண்டியிருக்கோம். அப்பா, நம்ம ஏன் தெரியுமா குனிஞ்சு சாப்பிடுறோம்? இந்த அரிசியை மண்ணு தான் நமக்கு கொடுக்குது. அதனால மண்ணுக்கு நன்றி சொல்றதுனால குனிஞ்சு சாப்பிடுறோம். ஏன் தெரியுமா அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம்? தண்ணி வானத்துல இருந்து கிடைக்கிறதுனால வானத்துக்கு நன்றி சொல்றதுனால அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம். ஏன் தெரியுமா சரக்கு அடிக்கிறவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு சரக்கு அடிக்கிறாங்க? எப்படி கண்ணை மூட போறது? அதுல தாண்டி சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, ஆளை பத்தி ஏதாவது பேசுன. அப்படிதானா பேசுறேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, ஆள் போல அது, நீ போல இது. போடா கோடி போசே. அவ்வளவுதான். அண்ணாச்சி லாங் சைஸ் நோட் 2 தாங்க. என்னம்மா லாங் சைஸ் நோட் 2 தோத்தாரம் இருமா. 35 35 70. இந்தாம்மா 70 ரூபா கொடு. 70 ரூபாயா? அண்ணாச்சி என்கிட்ட 50 ரூபா தான் இருக்கு. 20 ரூபா அப்புறமேட்டு வந்து தருவா? 20 ரூபா அப்புறமேட்டு வந்து தரேன். ஏமா ஒரு நோட்டு வித்தால 2 ரூபா தான் கிடைக்கும். உன்கிட்ட 20 ரூபா கடனை கொடுத்துட்டு எப்போ வரும் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது.
அண்ணாச்சி நான் கண்டிப்பா 20 ரூபா தந்துருவா அண்ணாச்சி. எழுத வேண்டியது வேற நிறைய இருக்கு. எழுதாம போனா டீச்சர் வேற அடிப்பாங்க. இப்போதைக்கு இந்த 50 ரூபாய் வச்சுக்கோங்களா. நிறைய எழுத வேண்டியது இருக்கா? சரிம்மா, நீ நல்லா எழுதி நீ நல்லா படிச்சாலே சென்னை சிட்டி போலீஸாங்க? ஆமாங்க, சொல்லுங்க. அம்பேத்கர் சிலை பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஒர்க் பண்ணுதுங்க. ஒர்க் பண்ணுதுங்க, சொல்லுங்க. சார், அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பானிபூரி கடை இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். பஸ்ஸுக்கு பின்னாடியே ஓடுனா 10 ரூபா சேவ் பண்ணலாம். ஆட்டோல ஏறாம ஆட்டோக்கு பின்னாடியே ஓடுனா 50 ரூபா சேவ் பண்ணலாம். ஆனா பொண்ணுங்க பின்னாடி ஓடுனா தாடி கூட சேவ் பண்ண முடியாது. பஸ்ஸுக்கு பின்னாடியே ஓடுனா 10 ரூபா சேவ் பண்ணலாம். ஆட்டோல ஏறாம ஆட்டோக்கு பின்னாடியே ஓடுனா 50 ரூபா சேவ் பண்ணலாம். ஆனா பொண்ணுங்க பின்னாடி ஓடுனா தாடி கூட சேவ் பண்ண முடியாது. ஐயோ அண்ணாச்சி, என் தங்கச்சி சோப்பு கேட்டு வந்திருக்கு, சோப்பு இல்லன்னு சொல்லிட்டியாமே. இவ்வளவு பெரிய மளிகை கடையில ஒரு சோப்பு இல்லையா? ஏமா, உன் தங்கச்சி என்ன சோப்பு கேட்டுச்சு தெரியுமா? என்ன சோப்பு கேட்டுச்சுன்னு தெரியாம இங்க வந்து லபாபுக்கான்னு கத்திட்டு இருக்காத. யோ, என்ன சோப்பு கேட்டா உனக்கு என்னயா? குடுக்கறதானே வச்சிருக்க கடை. உன் தங்கச்சி கேக்குற சோப்பு என்கிட்ட இல்லம்மா. நயன்தாரா போட்டு குளிக்கிற சோப்பு வேணுமா? நயன்தாரா என்ன சோப்பு போட்டு குளிக்குதுன்னு நான் போய் எட்டியா பாத்துட்டு வந்தேன். பஸ்ஸுக்கு பின்னாடியே ஓடுனா 10 ரூபா சேவ் பண்ணலாம். ஆட்டோல ஏறாம ஆட்டோக்கு பின்னாடியே ஓடுனா 50 ரூபா சேவ் பண்ணலாம். ஆனா பொண்ணுங்க பின்னாடி ஓடுனா தாடி கூட சேவ் பண்ண முடியாது. ஏன் இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ற? எனக்கு புரியவே இல்ல. அதாவது எனக்கு பிரச்சனையே வேண்டாம், நான் ஜாலியாவே இருக்கணும் அப்படிலாம் உன்கிட்ட கேட்கவே இல்லை. கேட்டாலும் குடுக்கற அளவுக்கு யாரும் நல்லவனும் கிடையாது. அது எனக்கு தெரியும். நான் என்ன கேக்குறேன், ஒரு பிரச்சனையை குடுக்குறேன், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை தூக்கி மேல வைக்கிறேன். அப்படி என்ன உனக்கு அவசரம்? அதுவும் டிசைனா குடுக்குறேன், உடனே குடுக்குறேன், ஸ்பான்டேனியஸா கொடுத்துட்டே இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சரி, இவ்வளவு பிரச்சனை குடுக்குறேன், என்னைக்காவது எனக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்கணும்னு உனக்கு தோணி இருக்கா? இவளுக்கு வாய் மட்டும்தான் வளர்ந்துருக்கு. எனக்காவது வாய் வளர்ந்திருக்கு, உனக்கு மூளையே வளரலையே. இவ இப்படிதானே அடிக்கடி சின்ன புள்ள மாதிரி நடந்துப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. யாரா சின்ன புள்ள? நான் 100 புள்ளைய பெத்துட்டேன்டா. சொல்லுமா. கஷ்டமே படாம நிம்மதியா இன்பமா வாழணும். செத்து போகணும். செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, சாப்பிட போறதே இல்லை. வீட்டுல சாமி போட்டோ உடைஞ்சிருக்குடி, ஏதோ தப்பு நடக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதியா, இனிமே நல்லதுதான் நடக்கும். எப்படி சொல்ற? காலையில எங்க அம்மாவுக்கு போன் பண்ணையா, எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போடுன்னு சொன்னாங்க. அதான் கல்ல தூக்கி போட்டேன். நல்ல வேளை புருஷன் மேல பாரத்தை தூக்கி போட சொல்லல. எங்க அண்ணி இருக்கே, எங்க அண்ணி அவங்க வீட்டு ஆளுங்க வராங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னங்க ஆட்ட போடிங்க, மாட்ட வெட்டுங்க, அருமை கோழி போடிங்க, அற்புதம் மீனா வரீங்க. எத்தனைங்க? யாருக்கு செய்றீங்க? உங்க மாமனாருக்கு செய்றீங்க, உங்க மாமியாருக்கு செய்றீங்க, உங்க மச்சினிச்சுக்கு செய்றீங்க. இதை எங்க அப்பனும் ஆத்தாலாம் தெரு முக்குல வர்றத பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொழாடி சண்டையில கோல்டு மெடல் வாங்கின எங்க அண்ணி அங்கிருந்து திப்பு 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 திப்புன்னு ஓடி வந்து கட்டுல இழுத்து போத்துக்கிட்டு என்னங்க எனக்கு குது 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 குதுன்னு வருதுங்க. எனக்கு வந்த பக்கமா தலையெல்லாம் வலிக்குது. ஆனா சத்தியத்தின் வேலிடிட்டி இன்று காலாவதியாக உள்ளது. ஓ சாமி, வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஐயோ, இந்த செட் ரொம்ப அழகா இருக்கே. மாப்பிள்ளை இவரா, ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த? அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு. படையப்பா நண்பா, மாப்பிள்ளை நான் தான். இனிமே ட்ரெஸ் ஒண்ணுது இல்ல. ஓகே சரி. மாஸ்டர், நான் ஒரு மாசமா வீட்ல சப்பாத்தி சாப்பிட்டதுல 5 கிலோ குறைஞ்சிருச்சு. நான் கோதுமை மாவு சொன்னேன். மா, இன்னைக்கு என்ன சமையல்? ரவா பிரியாணி பண்ணிருக்கேங்க. ரவா பிரியாணியா? வித்தியாசமா இருக்கு. ஆமா, உப்மான்னு சொன்னாதான் நீங்க சாப்பிட மாட்டீங்களே. ஏங்க ஓ சாவாசமே அவள போடி. நேத்து என் போனை காணான்னு தேட்டு இருந்தல 1/2 மணி நேரமா. அப்புறம் தான் தெரியும் என் போன்ல டார்ச் அடிச்சு என் போனே நான் தேடி நின்றுருக்கேன். ஐயோ ஐயோ, அப்படி போன் கிடைச்சதா இல்லையா? வெள்ளிக்கு அப்புறம் சனி, ஜெயிக்க போறது எங்க அணி. சனிக்கு அப்புறம் ஞாயிறு, பேசாம போயிரு. உதடு ஒட்டாம 3 வார்த்தை சொல்லுங்க. கோட்ரு வாட்டரு கிளாஸ். ஏண்டி நீ டயட் தானே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த?
நான் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா அது என்ன ஃபாலோ பேக் பண்ணவே இல்லை, அதனால அதை நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். கெட்டு போனதெல்லாம் ஆம்பளைங்க தான் சார். கெட்டு போனதெல்லாம் எப்படி சொல்லு பாப்போம். கெட்டதெல்லாம் ஆம்பளை தான். எப்படி? இட்டு கெட்டவன் கர்ணன், இடாம கெட்டவன் துரியன், தொட்டு கெட்டவன் ராவணன், தொடாம கெட்டவன் ராமனன். கெட்டதெல்லாம் ஆம்பளை, கெடுத்ததெல்லாம் பொம்பளை. அப்படித்தானே வருது வரலாறு. வருது. சாப்பிடும் போது ஆண்கள் சாப்பிடும் போது அழகா இருக்கும். ஜேசிபி மிஷின் மண்ணலி திங்கிற மாதிரியே திம்பாங்க. அப்படி தின்னுட்டு நம்மால பாப்பா ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு, சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லுவாருன்னு நல்லா முகர கட்ட தின்னு முடிச்சிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வீட்டுக்காரிக்கு ஆட்டக்காரிக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி எனக்கு தெரியல. மேடையில வந்து ஒரு பாட்டுக்கு ஆடினான்னா அவ ஆட்டக்காரி, சரி அவ பாட்டுக்கு ஆடினான்னா அவதாயா வீட்டுக்காரி. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர் ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. தம்பிக்கு மே டிசைன் போட்ட புடவை இருக்கா? ஏன் அதை கட்டிட்டு ஜெயிலுக்கு போக போறியா? அந்த டிசைன் எல்லாம் இல்ல, சுராசி பார்க் புடவை இருக்கு, தரட்டுமா? அது எப்படி இருக்கும்? கட்டினா டைனோசர் மாதிரி இருக்கும். இந்த லொல்லுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. குதிரைக்கு போடுற கொள்ளு வாங்கி வச்சிருக்க, தின்னுட்டு போய். சைக்கிளும் புருஷனும் ஒண்ணு மேடம். வருஷத்துல 365 நாள் போட்டு மிதி 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 மிதிச்சிட்டு ஒரே ஒரு நாள் பூவு போட்டு சந்திரம்லாம் வச்சு சைக்கிளை கொண்டாடுனா அது ஆயுத பூஜை. அதுவே கட்டின புருஷனை கொண்டாடுனா அதான் வரலட்சுமின்னு ஒண்ணு. ஹலோ ஹலோ கடவுளா? ஹலோ கடவுளே, வணக்கம் வணக்கம். என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கே நான் மோட்டிவேஷன் சொல்றேன், அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த கொஞ்சம் கடந்த வருடங்களா தொடர்ந்து எந்த வாழ்க்கையிலேயே விளையாடி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு விளங்குது உங்க ஆர்வம், விளையாட விளையாட புது புது பிரச்சனையெல்லாம் வந்து வந்து விளையாட உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு விளங்குது. பட் கொஞ்சம் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன் கடவுளே. நீங்க கொஞ்சம் அதுவும் உங்களோட உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட்கள் எடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கு விட்டுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது யோசிச்சு. கருவாட்டு குழம்பு வச்சேங்க, நானே யூடியூப் பார்த்து தெரிஞ்சு தெரியாமல வச்சிருக்கோம். சரி. 2 தட்டு தின்னா இருக்கா, 2 தட்டு தின்னுட்டு மாமா எப்படி இருக்குன்னு கேட்க, என்ன இருந்தாலும் பொம்மி எங்க அம்மா வைக்கிற கருவாட்டு குழம்பு சோத்துக்குள்ள விஷத்தை வச்சிருக்கணும் காமனுக்கெல்லாம். புடவைக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? தெரியல. புடவை வந்து நினைச்ச பிறகு துவைக்கலாம், புருஷன் நினைச்சப்பெல்லாம் துவைக்கலாம். சத்து போட்டு. நட்பு பெருசா காதல் பெருசா? துட்டுதாம பெருசு. துட்டு இருந்தா இது ரெண்டும் நம்ம தேடி வரும். ஏண்டி பூரா ஓடிட்டு இருக்க பிடிக்காம நிக்கிற? புரட்டாசி வரதண்டி. புரட்டாசி முடியற வரைக்கும் உனக்கு புழுத்து போன அரிசி தாண்டி. சும்மா சொல்லடி, இதோ போறேன். என்னடா புல்ல தின்னுட்டு இருக்க? புரட்டாசி வரதான் ஓனர் பொண்டாட்டி. அப்ப புரட்டாசி முடியற வரைக்கும் புல்ல மட்டும் தான் திங்கணும். நீ பொங்குற சோத்துக்கு இந்த புல்லே பரவாயில்ல போ. டிஃபனுக்கு புதுசா ஏதாவது பண்ணுன்னு வைஃப ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிருக்கான். அவளும் புதுசா இருக்குமேன்னு அரளி விதையை அரைச்சு சட்னி பண்ணிருக்கான். சாப்பிட்டு செத்து போயிட்டான். இருங்க சட்னி எடுத்துட்டு வரேன். ஏண்டி எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு 5 மணிக்கே வந்துட்டாங்களா, நீ மட்டும் 6 மணிக்கு தான் வந்தியா? அது ஒண்ணும் இல்ல சுத்தி, எங்க டீச்சர் யூகே எங்க இருக்குன்னு கேட்டாங்க, எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அதுக்கு போய் வெளியே நிக்க வச்சுட்டாங்க. அதை ஏண்டி வாங்கிட்ட கேட்டாங்க? உண்மையை சொல்லு, நீ எடுத்தியா? நான் எடுக்கல சுத்தி, இப்பெல்லாம் யார்கிட்டயும் எந்த பொருளையும் நான் எடுக்கிறதே இல்ல தெரியுமா? சரிடி, ஃபீல் பண்ணாத, உன்னை நம்புறேன். நாளைக்கு உங்க டீச்சர் கிட்ட பேசிக்கிறேன். என்னடி பேச போற? அந்த யூகேவை இவ எடுக்கலன்னு சொல்ல போறேன். குந்தானிகளா, யூகேனா லண்டன் டி. அண்ணா ஒரு பவுன்ல செயின் வேணும், எவ்வளவு வரும்? ஒரு பவுன் செயின் வந்து 54,000 அது மாதிரி வரும் மேடம். 54,000 வருமா? அண்ணா என்கிட்ட கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு, கடன் கொடுப்பீங்களா? கடன் வேணுமா? ஏமா இது என்ன காய்கறி கடன் நினைச்சியா இல்ல மல்லிகை கடன் நினைச்சியா கடன் வைக்கிறதுக்கு? கடன்லாம் நகை கடையில தரமாட்டாங்கம்மா. உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயின் எடுத்துப்போம். என்கிட்ட வெறும் 3,000 ரூபாய் தானே இருக்கு. 3,000மா? 3,000 வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து ஒரு பவுன் செயின் கேட்டியா? தோப்பாரு, நானே காலையில இருந்து டிப்ரெஷன்ல இருக்கேன். மரியாதையா கடையை விட்டு வெளியே போயிடு. கத்தாதையா போறேன். போன வாரம் எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன், என்ன செலவுக்கு காசு இல்லடா, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூடடா, அடுத்த வாரம் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். அண்ணிய பார்த்தான், எம்மா குடுக்கவா? ஒண்ணு குடுன்னு சொல்லணும், இல்ல குடுக்காதன்னு சொல்லணும். இதுதானுங்க உலக வழக்கம். குடு 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 குடுத்துதான்டா குடும்பத்தை நாசமாக்கி வச்சிருக்க. நாசமா போறவனே நீ குடு 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 நீ குடு. 90s கிட்ஸ்க்கு 2K கிட்ஸ்க்கு 80s கிட்ஸ்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர்களே.
அழகா இருந்தா அது 2K கிட்ஸ், அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ், அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதாங்க 90s கிட்ஸ். யோ மாமா, விவாகப்பட்டு 40,000 மட்டும்தான், வாங்கி கூட. விவாகரத்து பத்திரம் வெறும் 100 ரூபா தான், வாங்கி கொடுக்கவா? இந்த 90s கிட்ஸ்க்கு 2K கிட்ஸ்க்கு 80s கிட்ஸ்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர்களே. அழகா இருந்தா அது 2K கிட்ஸ், அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ், அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதாங்க 90s கிட்ஸ். தெரியாம இந்த கம்பெனில வந்து சேர்ந்து தொலைஞ்சிட்டோம். சரி கருமோ, இதை நொட்டு அதை நொட்டு, இதை பண்ணு அதை பண்ணு, எவன் வந்தாலும் கண்டபடி திட்டிட்டு போறானுங்க. என்னமோ அவனை திட்டுறதுக்காகவே என்னை வந்து பெத்து விட்டங்க அப்பா பெத்து விட்ட மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த கம்பெனியை விட்டு புதுசா ஒரு கம்பெனி போகணும்டா. இவங்க தொல்லையே வேணாம் நமக்கு. அவசரப்பட்டு மாறிட்டோமா, அந்த கம்பெனி கூட ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தது. ஆமா, திட்டினாலும் கொண்டாலும் சம்பளம் கொடு. என்னங்க ஒரு டீ இல்ல காபி ஒன்று எடுத்துறாமா? டீயா காஃபியாங்க? ஏவா முதல்ல ஒரு சுக்கு காபி போட்டு நீ குடிமா, குரல் ரொம்ப மோசமா இருக்கு. காபிமா காபி சூடாக ஆத்தியா? சூடா குடுமா. பசும்பால்ல எருமை பால்யாங்க? பசும்பால்ல போடுமா. சுகர் கம்மியாவா சுகர் அதிகமாவாங்க? என்ன எழுதிருக்காரு? பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே வந்த பின்னாடி தான் நம்மளுக்கு ஒரு தோணும், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நல்ல மாடலா கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி. அருமையான பாருங்க, நாங்க எதுக்கு பார்லர் போறோம்? கோணலா இருக்கிற முடிய நேரா ஆக்கிறதுக்காக பார்லருக்கு நாங்க போறோம். நேரா இருக்கிற நடைய கோணலாக்கிறதுக்காக இவங்க பாருக்கு போயிட்டு என்ன பேச வேண்டி கிடக்கு? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. என்ன? மானங்கெட்ட கூறு கெட்ட வாழ மட்ட பாரு. மக்கு மக்கு நீதாண்டி மக்கி போன குந்தாணி. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. உன் கோழி முட்டை நாய் கிட்ட குடுத்துடுவேன், ஓடு. இந்த மாசத்துல காந்தி ஜெயந்தி ஒரு நாள், ஆயுத பூஜா ஒரு நாள், விஜயதசமி ஒரு நாள், தீபாவளி ஒரு நாள், மொத்தத்துல 13 நாள் லீவு. இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். ஏய், இந்த வீட்ல தோசை இருக்கு. யோ வாய முடியா, சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு. காலையில டிஃபன் பண்ணது நானு, தோசை இல்ல பூரி தான் இருக்கு. மாமா, இனிமே நான் போனே பேச மாட்டேன். ஏண்டி போன் உடைஞ்சு போச்சா? இல்லடி. தொலைஞ்சு போச்சா? இல்லடா. அப்புறம் ஏன்டி போன் பேச மாட்டேன்? அதான் என் கூட பேச நீங்க இருக்கீங்களே. உருட்டு. வாவாயி வாம் புருஷன் வாம் குடும்பம் நல்லா உருட்டு. அண்ணாச்சி, குலோப் ஜாம் மாவு எவ்வளோ? குலோப் ஜாம் மாவாமா 200 கிராம் 75 ரூபாமா. 200 கிராம் 75 ரூபாயா? கம்பெனி கட்டுப்படியாவது. அண்ணாச்சி, நீங்க அரிசி மாவு 2 கிலோ போடுங்க. அரிசி மாவு போடணுமா? ஏமா அரிசி மாவுல குலோப் ஜாம் போட்டா நல்லா வருமா? அதெல்லாம் வரும், நீங்க போடுங்க அண்ணாச்சி. அப்புறம் எனக்கு தெரியாதுமா, நான் அரிசி மாவு போட்டு தந்துடுறேன். நீ போட்டதுக்கு அப்புறம் அது குலோப் ஜாம் மாதிரி இருந்துச்சுன்னா நீ வித்துக்க. நீங்க போடுங்க அண்ணாச்சி, நாங்களாம் மண்ணிலே மைசூர் பாக் போட்டவங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? பொது அறிவு படிக்கிறேன் சுத்தி. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். சாப்பாடு செய்யறதுக்கு எது முக்கியமா தேவை? எழுத சொல்லு சுத்தி. அடியே, அடுப்புல சொல்லுடி. அடுப்புலடி அறிவு கேட்டவள. அரிசி. என்னடி இவ்வளவு நேரம் யோசிக்கிற? கண்டுபிடிச்ச சுத்தி. என்ன? அப்பா. ஆமா சுத்தி, எங்க அப்பா சமைக்கிறேன்னா எங்க வீட்டுல சாப்பாடே இல்ல. குந்தாணி, இவளுக்கெல்லாம் படிப்பு சொல்லி தர வேண்டாம். அடுப்புல என்ன இருக்குன்னு சொல்லி கொடுங்கடா முதல்ல. இங்க எதுக்கு வந்த? ஏன் மச்சான் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால. நீ அதுக்காண்டி வரல, நான் செத்துட்டு உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். அதையெல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னேன் தன்னால. வாங்கம்மா, நீங்க தான் சந்தோஷ் அம்மாவா? சார், இதுக்காக நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டா வர முடியும். நான் தான் சார் இவ அம்மா. சொல்லேன்டா சார், இவங்க தான் சார் எங்க அம்மா. என்னம்மா படிக்கிறான் உங்க பையன்? சார், இது கூட தெரியாம அவனுக்கு கிளாஸ் டீச்சரா இருக்கீங்க. அவன் 10th படிக்கிறான் சார். ஏமா, அது எனக்கு தெரியாத. ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறான். வீட்ல எல்லாம் சொல்லி தர மாட்டீங்களா? சார், நாங்க வீட்ல சொல்லி கொடுக்கறதுக்கா வருஷம் ஸ்கூலுக்கு 30,000 ஃபீஸ் கட்டிட்டு இருக்கோம். அம்மா, எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அவன் மண்டையில படிப்பே ஏற மாட்டேங்குதுமா. சார், உடனே ஏறதுக்கு அது என்ன படிக்க? என்னடி பண்ணிட்டு இருக்க?
பொது அறிவு படிக்கிறேன் சித்தி. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். சாப்பாடு செய்யறதுக்கு எது முக்கியமா தேவை? எழுத்து சொல்லு சித்தி. அடியே, அடுப்புல சொல்லுடி. அடுப்புலடி, அறிவு கேட்டவள. அரிசி. என்னடி இவ்வளவு நேரம் யோசிக்கிற? கண்டுபிடிச்ச சித்தி. என்ன? அப்பா. ஆமா சித்தி, எங்க அப்பா சமைக்கலன்னா எங்க வீட்டுல சாப்பாடே இல்ல. குந்தாணி, இவளுக்கெல்லாம் படிப்பு சொல்லி தர வேண்டாம். அடுப்புல என்ன இருக்குன்னு சொல்லி கொடுங்கடா முதல்ல. ஏங்க, பால் கெட்டு போயிடுச்சுன்னா அதை வச்சு பால் கோவா பண்றாங்கல்ல. நான் வச்ச ரசம் கெட்டு போயிடுச்சு, அதை வச்சு ரசகுல்லா ட்ரை பண்ணட்டுமா? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் சார். அப்படியா? என்ன ஆசைப்பா? யாராச்சும் கேட்டா சொல்லக்கூடாது, அப்புறம் பழிக்காதுன்னு நம்ம சொல்லிருக்காராமா சார். டேய் அகில்வாயா, ஃபிகரும் கம்ப்யூட்டரும் ஒண்ணுதான்டா. அதாவது இத மடிச்சாதான் வெளியே எடுத்துட்டு போக முடியும், அதையும் மடிச்சாதான் வெளியே கூட்டு போக முடியும். இதுக்கு உள்ள போறதுக்கு நெட் வேணும், அதை கூட்டணும் சுத்தணும்னா துட்டு வேணும். இதை நம்ம அதிகமா யூஸ் பண்ணோம்னு வச்சுக்க, இது ஹேங் ஆயிடும். அது நம்மள அதிகமா யூஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்க, நம்ம ஹேங் ஆயிடும். அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம், இதை யூஸ் பண்றதுக்கு விரலும் முக்கியம். அதே மாதிரி அதை யூஸ் பண்றதுக்கும் விரல் ரொம்ப முக்கியம். ஜெர்காவாதி. எங்க அம்மா பேசுனாங்க, நான் கேட்கல. என்னடா சொன்னாங்க? அந்த கேக்கலையே, காதுல வச்சிட்டு வச்சிருந்தேனே. நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலை பாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி விஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பளை? வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? மணி 8 இன்னும் பள்ளிக்கூடம் திறக்காம இருக்காங்க. 10:45 ஆனாலும் பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க. ஏன் ஹெட் மாஸ்டர் மண்டையை போட்டாரா? கொண்டையும் போடல, கொண்டையும் போடல. இன்னைக்கு அஸ்டார் 2 காந்தி சைடா கருவாப்பையில. ஏன் மாப்ள, காந்தி ஜெயந்தினா ஒன்சா புத்தா லீவ் விடுவாங்க, இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சாங்களா? அதானே. ஒரு நிமிஷம் இரு. இந்த அவள வக்கனையா பேசுறியா? அப்புறம் நீ எதுக்கு நீ கடைய போட்டியா? எம்பிஎல் படிச்சவனுக்கு காந்தி ஜெயந்தி தெரியல, நான் இறந்த பழம் வைக்கிறவனுக்கு எப்படிப்பா தெரியும்? எல்லா ஆண்களும் சிங்கம் தான், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சிங்கத்து மேல காலி உட்கார்ந்துருப்பாங்க, அவ்வளவுதான். தாஜ்மஹால் உனக்கு தங்கத்தில் கட்ட போறேன். முதல்ல அடகு வச்சு நகையை எப்ப மீட்டு தர போறீங்க? நல்லா பேய் ராஜி ஹோட்டலுக்கு ஒரு பிள்ளை வரக்கூடாது. பேய் 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 ராஜிக்கிட்டே இரு. அண்ணா என்னப்பா வேணும்? 20 கிலோ அரிசி மூட்டை எவ்வளோண்ணே? 1500 ரூபாப்பா. அப்போ லூஸ்னா எவ்வளோண்ணே தருவீங்க? தம்பி, லூஸா இருந்தாலும் மெண்டலா இருந்தாலும் ஒரே ரேட்டு தாப்பா. யோ, வரும்போது 10 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. 10 லிட்டரா? எதுக்குடி? டெய்லி 10 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா உடம்புக்கு நல்லதான். யார் சொன்னது? கூல் ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருக்காருல, அவர்தான் சொன்னாரு. போட்டி, அது அவருக்கு தாண்டி நல்லது. குழந்தைக்கு ஹார்லிக்ஸ் கேக்குதா, குந்தாணிக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கேக்குதா? என்னம்மா, காலையில சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கிறியா? அவ்வளவு நேரம் எதுக்கு தூங்குற? சித்தி, சூரிய சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுது. நான் 10 மணிக்கு தானே தூங்க போறேன். அது சீக்கிரம் எந்திரிச்சா நான் என்ன பண்றது? அப்ப சூரியனுக்கு சோறு ஊட்டி தாளாட்டி 10 மணிக்கு தூங்க வைடி. நேத்தேண்டா வேலைக்கு வரல? எங்க அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க, அதான் வரல. எங்க குத்துனாங்க? காதலனே. எந்த இடத்துலடா குத்துனாங்க? காதல தான் குத்துனாங்கண்ணே. நான் கேக்குறது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுல்ல. எந்த இடத்துல குத்துனாங்க? காதல தான் குத்துனாங்கண்ணே. இப்ப என்ன குத்துன ஆசாரி ஒரு முறை கூட்டு வரேன், கேட்டு பாக்குறீங்களா? சரி, அந்த மேட்டர் வர்றான். அந்த பிள்ளைக்கு எந்த இடத்துல மொட்டை அடிச்சாங்க? தலையில தான். ஏண்டி சோகமா வர? 6 மணிக்கு எந்திரிச்சு பெட் காஃபி குடிக்கலான்னு ஒரு மாடு வாங்கினேன்டி. நல்ல விஷயம் தானே. ஆனா 5 மணிக்கே எந்திரிச்சு பால் கறக்க வேண்டியதா இருக்கு. குந்தாணி, மாட்டை கொண்டு போய் பெட்ரூம்ல கட்டிக்க, அதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு மாடு இருக்க. வீட்டுல சாமி போட்டோ உடைஞ்சிருக்குடி, ஏதோ தப்பு நடக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதியா, இனிமே நல்லதுதான் நடக்கும். எப்படி சொல்ற? காலையில எங்க அம்மாவுக்கு போன் பண்ணையா, எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போடுன்னு சொன்னாங்க, அதான் கல்ல தூக்கி போட்டேன். நல்ல வேலை, புருஷன் மேல பாரத்தை தூக்கி போட சொல்லல. அண்ணாச்சி, 1 கிலோ தவிடு எவ்வளோ? 1 கிலோ தவிடம்மா, 1 கிலோ தவிடு 30 ரூபா. 30 ரூபாயா? இந்தாங்க. ஓகேம்மா. ஏமா உன் வீட்டுல தான் மாடே இல்லையே, எதுக்கு தவிடு?
டீல போட்டு ஆத்தி குடிக்குதா? டீல போட்டு ஆத்தி குடிக்கா? ஏமா டீல ஹார்லிக்ஸ்ல போட்டு ஆத்தி குடிப்பாங்க? அண்ணாச்சி 1 கிலோ ஹார்லிக்ஸ் 580 ரூபாய் விக்குது. 1 கிலோ தவிடு 30 ரூபாய் தானே. அதான் இத போட்டு ஆத்தி குடிச்சிட்டு இருக்கோம். சொல்ல போனா அதை விட கலர்லயும் சரி டேஸ்ட்லயும் சரி இது நல்லாவே இருக்கு. ஆட்டி பாவி புதுசா காம்பினேஷன் கண்டு. ஹலோ, வைஃபை எப்படி கனெக்ட் பண்றது? ஐபேட்ல செட்டிங்ஸ் போ. போயிட்டேன். மேல என்ன இருக்கு? ஃபேன் இருக்கு. ஒரு கயிறை கட்டி என்ன பண்ண தொங்கு. இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. கல்யாணம் பண்ண புதுசுலதான் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைலாம். அதுக்கப்புறம் ஒரே விஷயம் தான், முதல்ல ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். வெட்டியே கொன்றுவேன். கட்டுனா என்னதான் கட்டுவேன்னு என் புருஷன் ஒத்த கால்ல நின்னாரு. சத்தியமாங்க, ஜஸ்ட் 6 மந்த் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. 6 மாசத்துல இப்ப சொல்றாரு வெட்டுனா ஒன்னதான் வெட்டுவேன். ஓவரா பேசிக்கிட்டு தெரியுறியாமே. 6 மாசமா? யார் கல்யாணம் ஆகி 6 மாசம்? என் வீட்டுக்கார சொல்றாருங்க, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கு 2 பொண்டாட்டி. ஒன்னெல்லாம் 1500 ரூபாய் காசு கொடுத்து வாங்கின பொருள் உங்களுக்கு சொந்தமான பொருள் சார். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நான் என் புருஷனை 25 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எனக்கு சொந்தமான பொருள். நான் துணி துவனா துவைக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், வீடு கூட்டினா வீடு கூட்டணும். ஏன்னா நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் சார். ஏண்டி சோகமா வர? 6 மணிக்கு எந்திரிச்சு பெட் காஃபி குடிக்கலான்னு ஒரு மாடு வாங்கினேன்டி. நல்ல விஷயம் தானே. ஆனா 5 மணிக்கே எந்திரிச்சு பால் கறக்க வேண்டியதா இருக்கு. குந்தாணி, மாட்டை கொண்டு போய் பெட்ரூம்ல கட்டிக்க. அதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு மாடு இருக்கு. ஓய் சூரியன், எப்ப வருவீங்க? இதோ பாரு, உன் இஷ்டம் எடுத்து வர முடியாது. காலையில தான் வருவான், மூடின்னு போய் பாரு. நைட்ல கூப்பிடுறேன், பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஓய் சூரியன், இவன் யாருடா? எப்ப வருவீங்க? இன்னைக்கு நான் தூங்குற மாதிரி தான். டேய் கொண்டக்காரா, உன்னால வருது எல்லாம். ஓய் சூரியன், உங்க அம்மா ஆட்ட ஏலி, உங்க அம்மா ஏலி. காதலித்து பார், உன் கையெழுத்து அழகாக இருக்கும். வைரமுத்து சொன்னது. காதலிக்காமலே இருந்து பார், உன் தலையெழுத்தே அழகாக இருக்கும். இதுவும் வைரமுத்து சொன்னதா? இல்ல, இது என் வாய்க்குள்ள போயிட்டு இருக்காரு இந்த முத்து சொன்னது. ஏங்க பால் கெட்டு போயிடுச்சுன்னா அதை வச்சு பால் கோவா பண்றாங்கல்ல, நான் வச்ச ரசம் கெட்டு போயிடுச்சு. அதை வச்சு ரசகுல்லா ட்ரை பண்ணட்டுமா? ஏங்க பால் கெட்டு. ஹலோ, இந்த டிக்டாக்ல வீடியோ பண்றவங்களா? ஆமா சொல்லுங்க. என்னன்னா என்ன காலையில இருந்து ஒரு வீடியோ கூட போடாம இருக்கீங்க? சீக்கிரமா வீடியோ போட்டு விடுங்கண்ணா. சே, என் வீடியோன்னா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, காலைல பாத்ரூம் போகும்போது உங்க வீடியோ தான் பாப்பேன், நல்லா போகும். என்ன காலையில இருந்து வீடியோ போடாம இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா போட்டு விடுங்க, பாத்ரூம் வாசல்லே நிக்க. ஹலோ, நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. கவுண்ட் தப்பா இருக்கோ? யூத்னா அப்படிதான் இருக்கும். கீதா, சாருக்கு இந்த பிரவுன் ஹேர் ரொம்ப அழகா இருக்குல்ல? வெயில்ல பிச்சை எடுத்து செம்பட்டியான கதை எனக்கு தெரியும். பிரவுன் ஹேர். 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன். 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன். 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். ஆமா, எவ்வளவு வச்சிருக்கேன்? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? வர முடியலங்க, எங்களால வர முடியலங்க. தயவு செய்து உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. அது என்னடா அது? அறிவிப்பு நான் கொடுக்கறேங்க. தயவு செய்து ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா. ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே. இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும். தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. அவ்வோ, என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. என்னடா சுரக்குது? உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறது ஐயா. அது நீர் இல்லடா, வேர்வையா? இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. எப்படிடா வரும்? சரியா வருவியா? அப்படி எப்படி? சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. பாரு, நான் உனக்கு நண்பன் மாதிரி, எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீயா நண்பே?
கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. குட். செகண்ட் ரேங்க் வந்திருக்கா ரீஜா. இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு படிச்சா ஃபர்ஸ்ட் ரேங்கே வாங்கலாம். அட சும்மா இருங்க மேடம். படிப்பு 2வது, ஒழுக்கம்தான் ஃபர்ஸ்ட். கெட்ட வார்த்தை அப்படி பேசுறாங்க மேடம். புதுசா அகராதியே ஓடலாம். அத்தனையும் புது புது வார்த்தையும். ரியலி? ஏதாவது கேட்டேன்னு வைங்க, என்னையே அடிக்க வாரா. வீட்டுக்கு வந்தான்னா பேக்க தூக்கி வீசுவா. சாக்ஸ கழட்ட மாட்டா. இந்த டீயில் சுவையில்லை, இந்த டீயில் மனம் இல்லை, இந்த டீயில் திடம் இல்லை, இது டீயே இல்லை, டீ கிளாஸ் கழுவுன தண்ணி. இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, அழகான மூங்கி. ஒரு நேரம் வர்றா. மீண்டும் ஒரு உலக சாதனையை சச்சின் டெண்டுல்கர் படைத்தார். சச்சினுக்கு என்ன யாரு? சச்சின் டெண்டுல்கர் உனக்கு யாரும் தெரியாது? தெரியாம தானே கேக்குறேன். அது தெரியாம நீ எல்லாம் சலூன் கடைக்கு வர? அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு சலூன் கடைக்கு வரக்கு என்ன இருக்கு? பேசாதையா, சரியான காட்டுவாசி. சரி பேசல போ. சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பில் கிளின்டன் சுற்றி பார்த்தார். ஏயா கிளின்டனாவது யாரு தெரியுமா உனக்கு? கிளின்டன் யாரு? கிளி ஜோசியம் பாக்குறவரா? கிளி ஜோசியம் பாக்குறாரா? கிளின்டன் யா? யோ அவருக்கு எனக்கு பழக்கமே கிடையாதுயா. எதுக்குடி அழுவுறா? எங்க அம்மா நான் அடிச்சுட்டாங்கடி. ஏன்? அரிசி கழுவி வைக்க சொன்னாங்களா? நான் நல்லா கழுவுறான்னு வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவுனா அதுக்கு போய் அழுவுறா. கரெக்டா தாண்டி பண்ணிருக்கேன். அதுக்கு எதுக்குடி அடிச்சாங்க? அதாண்டி எனக்கு தெரியல. லோபத்தல் போட மறந்துட்டியா? ஆமாடி, அதனால தான் அடிச்சாங்களா? என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. பர்கர் இருக்கா? வல்கரா? வல்கர் இல்லையா, பர்கர் பர்கர். அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. பிஸா இல்லைங்க. இல்ல. சிக்கன் கொக்கா? கொக்காவா? இல்ல, சைனீஸ் புட்டியா அது? இருக்கா? இல்லைங்க. இல்ல. டக்கிலோ? இல்லைங்க. இல்ல இல்ல. ஸ்பிரிங் ரோல்? இல்லைங்க. இல்ல. கபாப்? கபாப்? இல்லைங்க. இல்லையா? மீண்டும் ஒரு உலக சாதனையை சச்சின் டெண்டுல்கர் படைத்தார். சச்சினுக்கு என்ன யாரு? சச்சின் டெண்டுல்கர் உனக்கு யாரும் தெரியாது? தெரியாம தானே கேக்குறேன். அது தெரியாம நீ எல்லாம் சலூன் கடைக்கு வர? அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு சலூன் கடைக்கு வரக்கு என்ன இருக்கு? பேசாதையா, சரியான காட்டுவாசி. சரி பேசல போ. சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பில் கிளின்டன் சுற்றி பார்த்தார். ஏயா கிளின்டனாவது யாரு தெரியுமா உனக்கு? கிளின்டன் யாரு? கிளி ஜோசியம் பாக்குறவரா? கிளி ஜோசியம் பாக்குறாரா? கிளின்டன் யா? யோ அவருக்கு எனக்கு பழக்கமே கிடையாதுயா. பழக்கம் இல்லையா? ஏயா அவர் உங்க கூட வந்து பழகுவாரா? அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதியா? தெரியாதுயா எனக்கு. அவர் தெரிஞ்சுக்காம எதுக்கு சலூன் கடைக்கு வர? நீ அறிவு கட்டவன், மடசாம. ரொம்ப ஓவரா இருக்க. சதாம் ஹுசைனை தூக்கில் போட்டது சரியா தவறா? ஏண்டா ஹுசைன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, அந்த கறிக்கடை ஜாகிர் ஹுசைன் தானே? கறிக்கடை ஹுசைனா? ஏண்டா ஈராக்கோட முன்னாள் அதிபர்ரா? தெரியாதியா, அதுக்கு ஏன் கொதிக்கிற? அது தெரியாம ஏன்டா நீங்க சலூன் கடைக்கு வர? யாரா? எந்திரி முதல்ல. என்னடா? ஆமா, இவ்வளவு பேசுறீங்க. கார தெரியுமா? 6 தெரியாது, 7 தெரியாது, 8 தெரியும், 9 தெரியும், 10 தெரியும். ஏய் நம்பர் சொல்லி என்ன கிண்டல பண்ற? சார் என்ன சார் பேசுறீங்க? செவனின் ரோட்ல போய்க்கிட்டு கூட்டி 6 தெரியுமா 7 தெரியுமா என்ன அர்த்தம்? அவனுக்கு வேலை வெட்டில போய் ரோட்ல தெரியுமா? ஏய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்றேன் சொல்றேன். எப்படி என் கெட்டப்? பில்லி சூனி வைக்கிற பொம்மை மாதிரியே இருக்கிற. எவனாவது மரத்துல வச்சு ஆணி அடிச்சிட்டு போறான். கேரகத்து இந்த வெயிலுக்கு கண்டதெல்லாம் கருப்பாகுதே, இந்த வெள்ளை முடி கருப்பாக மாட்டேங்குது பாருங்க. தீபாவளிக்கு ட்ரெஸ் எதிரியா? தீபாவளிக்கு எடுக்கல, எனக்கு தான் எடுத்தேன். சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? சார், குழந்தைக்காக ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். அப்படியா? எத்தனை குழந்தைங்க வேணும்? குழந்தைங்கன்னா அனாதை குழந்தைங்கடா, பரதேசி. அதாவது பாத்தீங்கன்னா 90s பிறந்த ஒருவன் கல்யாணம் பண்ணவும் கஷ்டப்படுவான், கல்யாணம் பண்ணியும் கஷ்டப்படுவான். ஏய், உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதுடி. எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே. எப்படி? உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார்ல, அப்பவே தெரியும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன ஒய்ஃபும் நம்மளோட கண்ட்ரோல் இருந்தா சரித்திரமே கிடையாதுங்க. சரி, அமெரிக்காவோட ஜனாதிபதி யாரு? தெரியாது. இது கூட தெரியல. முதல்ல உலகத்து மேல கவனத்தை செலுத்து. சரிடி, பக்கத்து ஒரு பரிமளா யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ புருஷன் மேல கவனத்தை
சரி, அமெரிக்காவோட ஜனாதிபதி யாரு? தெரியாது. இது கூட தெரியல. முதல்ல உலகத்து மேல கவனத்தை செலுத்து. சரிடி, பக்கத்து ஒரு பரிமளா யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ புருஷன் மேல கவனத்தை செலுத்து. நேத்தேண்டா வேலைக்கு வரல? எங்க அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க, அதான் வரல. எங்க குத்துனாங்க? காதலனே. எந்த இடத்துலடா குத்துனாங்க? காதல தான் குத்துனாங்கண்ணே. நான் கேக்குறது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுல்ல. எந்த இடத்துல குத்துனாங்க? காதல தான் குத்துனாங்கண்ணே. இப்ப என்ன குத்துன ஆசாரி ஒரு முறை கூட்டு வரேன் கேட்டு பாக்குறீங்களா? சரி, அந்த மேட்டர் விடுறான். அந்த பிள்ளைக்கு எந்த இடத்துல மொட்டை அடிச்சாங்க? தலையில தான். ராணி ராணின்றாங்க. ராணி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம்? உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையே, வீட்டு வேலையெல்லாம் செய்யறோம். கழுவுறோம், பெருக்குறோம், துடைக்கிறோம், அடிக்கிறோம், திட்டு வாங்குறோம், ஊட்டுறோம். நீங்கள் வீட்டின் மகாராணி. இல்ல சார், நாங்க வீட்டின் வேலைக்காரி. மச்சான், ட்ரிப் போலாமாடா? என் கையில காசே இல்லடா. என்கிட்டயும் காசு இல்ல. அப்ப எப்படி போறது? நான் பிளான் பண்றேன், நீ கேன்சல் பண்ற. பொண்ணு பாக்குற போது அந்த கிளைங்க 5 கண்டிஷன் போடுச்சுக்கா. எனக்கு வரப்போற மருமக அழகா இருக்கணும், செக்கப்பா இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட கூடாதுன்னு 5 கண்டிஷன் போட்டுச்சு. பதிலுக்கு நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன். என்ன கண்டிஷன்? நான் போற வீட்டுல மாமியா போட்டோலதான் இருக்கணும், உசுரோட இருக்க கூடாது. பெண்களுக்குலாம் தயவு செய்து இந்த இடத்துல ஒரு பெரிய அட்வைஸ் பண்றேன். புருஷன் என்ன சொல்லாலும் தயவு செய்து சரிமாமா சரிமாமான்னு கேளுங்க. எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான் சார். எது சொன்னாலும் நான் எதிர்த்து பேசவே மாட்டேன். சரிமாமா சரிமாமா. நேரா வீட்டுக்குள்ள வருவாரு. அடியே பாத்திரத்தை கழுவட்டுமா அப்படிம்பாரு. சரிமாமா. வீட்டு பெருக்கட்டுமா அப்படிம்பாரு. சரிமாமா. துணியை துவைக்கட்டுமா அப்படிம்பாரு. சரிமாமா. எதிர்த்து பேசாட்டி எதுக்கு சண்டை வரப்போகுது? My name is Magna sir. I am from Jyoti High School, Korkupettai. என்ன வாழ்க்கடா சாமி. கிச்சன்ல நின்னுட்டு இருந்த குக்கர் கூட என்ன பார்த்து விசில் அடிக்குது. அழகா பிறந்தது என் தப்பா? சீ, சொல்லுங்க. ஓனர் பொண்டாட்டி, நான் முட்டை போடணும் போல ஆசையா இருக்குடி. போய் போட வேண்டியதானே? என்னால போட முடியாதுடி. ஏன் தெம்பு இல்லையா? நான் கோழியே இல்லடி. பண்ணைக்கு வந்தா போனை பாக்குறது இல்ல போத்திக்கிட்டு படுக்கிறது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. நம்ம ஏன் தெரியுமா குனிஞ்சு சாப்பிடுறோம்? இந்த அரிசியை மண்ணு தான் நமக்கு கொடுக்குது. அதனால மண்ணுக்கு நன்றி சொல்றதுனால குனிஞ்சு சாப்பிடுறோம். ஏன் தெரியுமா அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம்? தண்ணி வானத்துல இருந்து கிடைக்கிறதுனால வானத்துக்கு நன்றி சொல்றதுனால அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம். ஏன் தெரியுமா சரக்கு அடிக்கிறவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு சரக்கு அடிக்கிறாங்க? எப்படி கண்ணை மூட போறது அதுல தாண்டி. என்ன ஓனர் பொண்டாட்டி சோகமா இருக்க? நைட் ஆச்சுன்னா தூங்கவே முடியல, கஷ்டமா இருக்குடா. ஏண்டி தூங்க முடியல? காரணத்தை சொல்லு, விரட்டி அடிக்கிறேன். பாத்து விரட்டுறா, பயந்துற போறான். கூறு கெட்டவள, குரங்கு கோமியத்தை வைத்தியத்துக்கு கேட்டா அது மரத்துக்கு மரம் தாவுமா? என்ன ஓனர சாப்பிட்டியா? யோ, காது கேட்கலையா? ஒன்னதான்டா கேக்குறேன், வாயை திறந்து பேசுடா. அவர் பேச மாட்டாருடா. ஏண்டி? சாப்பிட்டா டேஸ்ட் நாக்குல ஒட்டுற மாதிரி சமைக்க சொன்னாரு, நானும் சமைச்சு கொடுத்தேன், இப்ப பேச மாட்டாரு. இதுக்கு ஏன்டா உறக்க மாதிரி உட்கார்ந்திருக்க? அப்படி என்னதாண்டி சமைச்ச? அவருக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு. சூப்பர்டி. அப்புறம் நாக்குல ஒட்டுற மாதிரி கொஞ்சம் ஃபெவிக்விக் சேர்த்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நாக்கு ஒட்டுச்சாடி? வாயே ஒட்டிக்கிச்சு. என்னடி சொல்றான்? உங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு போட சொல்றாரு. ஆமா, இவர் பெரிய தர்ம பிரபு, வாரி வழங்குறாரு. அத கொண்டு போய் ஓனர் நாய்க்கே போடுறி. சாரி ஓனர, ஓனர் வளர்க்கிற நாய்க்கு போடு. எனக்கு சோறே வேண்டாம்டா, நான் ஐப்பசி வரதும். அப்படி போற. என்ன ஓனர சாப்பிட்டியா? யோ, காது கேட்கலையா? ஒன்னதான்டா கேக்குறேன், வாயை திறந்து பேசுடா. அவர் பேச மாட்டாருடா. ஏண்டி? சாப்பிட்டா டேஸ்ட் நாக்குல ஒட்டுற மாதிரி சமைக்க சொன்னாரு, நானும் சமைச்சு கொடுத்தேன், இப்ப பேச மாட்டாரு. இதுக்கு ஏன்டா உறக்க மாதிரி உட்கார்ந்திருக்க? அப்படி என்னதாண்டி சமைச்ச? அவருக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு. சூப்பர்டி. அப்புறம் நாக்குல ஒட்டுற மாதிரி கொஞ்சம் ஃபெவிக்விக் சேர்த்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நாக்கு ஒட்டுச்சாடி? வாயே ஒட்டிக்கிச்சு. என்னடி சொல்றான்? உங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு போட சொல்றாரு. ஆமா, இவர் பெரிய தர்ம பிரபு, வாரி வழங்குறாரு. அத கொண்டு போய் ஓனர் நாய்க்கே போடுறி. சாரி ஓனர, ஓனர் வளர்க்கிற நாய்க்கு போடு. எனக்கு சோறே வேண்டாம்டா, நான் ஐப்பசி வரதும். அப்படி போற. ஐயா, ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா? ஐயோ, அங்க வெக்கத்தை பாருங்க. ஐயாவுக்கு வெக்கத்தை பாடுறா. உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோலோன்னு திரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா.
லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. ஏம்மா திரும்புங்களேன். உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. இங்க கொஞ்சம் திருப்புங்கோ. ஐயாவுக்கு காட்டுங்கோ. முகத்தை காட்டுங்கோ. திருப்புங்கம்மா. மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டி தான் தள்ளுவாங்க. ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. யாரு உங்க ஃப்ரெண்டா? அப்பே உங்க வேற சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா. முப்பாத்தா. தேரடி தெருவு பாப்பநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெரு பக்கம் வந்துடாத, நாய்க்கு ஜாஸ்தி. ஏண்டி கோவமா இருக்க? எல்லாம் என் புருஷனாலதான். என்னடி பண்ணா? தீபாவளி செலவுக்கு பணம் கொடுக்க வந்தாரு. சரி. இந்தாண்ட நான் நின்னேன். உன்கிட்ட பணம் கொடுத்தானா? இல்லடி, அந்தாண்ட அவங்க அம்மா நின்னாங்க. அவங்க கிட்ட பணத்தை கொடுத்தானா? இல்லடி, நேரா பூஜை ரூம் இருந்துச்சு. சாமி கிட்ட வச்சிட்டானா? அதுவும் இல்லடி. அப்ப யார்கிட்ட தாண்டி கொடுத்தான்? அவன் பையில அவனே வச்சுக்கிட்டு ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். சரி விடு, எரும மாடு புல்ல தின்னுச்சு. போய். வணக்கம் சார். எஸ். இங்க சரக்கு கிடைக்குமா? क्या? சரக்கு கிடைக்குமா? तुम्हारा शक्ल देखो, तुम्हारा दिमाग नहीं, पागल, जा जाओ. दुनिया बहुत खराब हो गई है. ஒரே கேப்டன் விஜயகாந்த் மாதிரி கோவப்படுறான். வென்று மாலதிக்கா உங்க அழகுல மயங்கி விழுந்துருச்சாம்னே. கல்யாணம் பண்ணா உங்களத்தையும் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலில் நிக்கிறாங்கனே. ஆமா என்ன படிச்சிருக்கேன்? எம்காம். எம்காம். ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கா போறே. அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. என்ன? இல்ல டீப்லே டீப்லே. பார்த்தாலே தெரியும். தங்கம். என்னம்மா? என்னடி தங்கம் இது? மீன் குழம்புமா? இனிக்குதுமா. அதுவாடி தங்கம், ஜிலேபி மீனடி. சும்மா இருக்க நேரத்துல வீட்டுல என்ன பண்ணுவீங்க? துணி துவைப்பேன், பாத்ரூம் கழுவேன், பாத்ரூம் தேய்ப்பேன், ஊடு பெருக்குவேன், கூலி போடுவேன், அப்புறம் மதிய சாயங்காலம் துணி துவைப்பேன், பாத்ரூம் கழுவேன், பாத்ரூம் தேய்ப்பேன். அமெரிக்கால எல்லாம் அப்படிதான் சம்பந்தி. என்னதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன், மொத்தம் 4 லைக் விழுகுது. அதுல 2 லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுறான், 1 லைக் நானே போட்டுறேன். ஆனா அந்த 4வது லைக் 1 லைக் விழுது பாருங்க. ஐயா நீ எங்கயா இருக்க? ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி ஏசப்பா. ஆமா, உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. நீங்க கேட்கவே இல்லையே. ஏன் கேட்டாதான் சொல்லுவியா? கேட்காம நான் எதுக்குங்க சொல்லணும்? இப்ப கேக்குறேன், சொல்லு. கேளுங்க, சொல்றேன். ஐயா ஏனுக்கா, யார் இந்த பொண்ணு? ஏன் கை திறக்கிறதுக்கு கூட்டு வந்துக்கிறா? நீங்க தானே சொன்னீங்க டைம் ஓட்டணும்னு. உன் பேர் தான் என்னமா? சொல்லுமா. நித்யா. பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. ஏன்னா மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஓனர் பொண்டாட்டி, நான் முட்டை போடணும் போல ஆசையா இருக்குடி. போய் போட வேண்டியதானே? என்னால போட முடியாதுடி. ஏன் தெம்பு இல்லையா? நான் கோழியே இல்லடி. பண்ணைக்கு வந்தா போன பாக்குறது இல்ல போத்திக்கிட்டு படுக்கிறது. உன் வீட்டுல மீன் குழம்பு பத்தான்னு வச்சுக்க, எனக்கு கொண்டாந்து தரணும். கறி எடுத்தா கொண்டாந்து தரணும், பஜ்ஜி போட்டா சுட்டா தரணும். ஸ்பெஷலா நீ என்ன செஞ்சாலும் சரி என் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துடணும். வரலன்னு வச்சுக்க அப்புறம் நான் கோச்சுப்பேன். போன தீபாவளிக்கு வாங்கினதே அப்படியே இருக்குது, அதுக்குள்ள அடுத்த தீபாவளியே வந்துருச்சு. என்னதுடா பட்டாசா? கடனு. கல்யாணத்துக்கு முன்னாடி போனை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லு விடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் போனை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ தக்காளி தானே சனியனை வை வாங்கிட்டு வரேன், அவ்வளவுதான். நீங்க திருச்சி வந்து பஸ்ல போவீங்களா ட்ரெயின்ல போவீங்களா? பஸ்ல. பஸ்ல. பஸ்ல வந்து ஸ்லீப்பர்ல போவீங்களா இல்ல உட்காந்துட்டு போவீங்களா? படுத்துக்கிட்டு தான் போவேன். சிங்கிளா இல்ல விளக்குமார்? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க திருச்சி வந்து பஸ்ல போவீங்களா? நல்லா போனி ஆகுற மாதிரி ஒரு மூஞ்சி சொல்லுப்பா, பாத்துட்டு போறோம். இத பாரு. டேய் தீக்குச்சி, ஏண்டா
இத போய் மூஞ்சிங்கிறான். அது முடிடா. அப்ப மூஞ்சி. ஹலோ, யாருங்க? आप कौन है? கோன் கையா? ஏது? मेरा बेटा किधर है? இதர் கையி. அம்மா கால் கையெல்லாம் நல்லா தான் இருக்கு. யார் நீங்க? ஜெகமுகி, என்ன? உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? எங்க அண்ணியையும் எங்க அண்ணியோட சொந்தக்காரங்களையும் நான் செல்லமா சுனாமின்னு தான் கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? சொல்லாம கொல்லாம வருவாங்க, மொத்தமா சுருட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க. முந்தா நாள் வந்தாருக்கா, வந்து என்கிட்ட சொல்றாரு, அடியே முருகனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கே 2 பொண்டாட்டி, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குடினாரு. நான் எவ்வளவு பெரிய அறிவாளி. நான் சொன்னேன், உனக்கு பாஞ்சாலியை தெரியுமாயா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன், நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. யாரெல்லாம் உங்க புருஷன் போட்டோவை மணி பர்ஸ்ல, செல்போன்ல, ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கா? கை தூக்குங்க பாப்போம். வெரி குட், வெரி குட், வெரி குட். அங்க பாருங்க சார், புருஷன் மேல எவ்வளவு நானா அவனை வீட்டுல வச்சிருக்கதே பெருசு. ஏமா இந்த ஊர்லயே அதிகமா படிச்ச பொண்ணு நீதானா? ஆமா, வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு எங்க அப்பா. Is it? எஸ். அப்படி என்னமா படிச்சிருக்க? 4ஆம் கிளாஸ். நான் சொந்த பந்தங்களா பிளாக் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? வீடியோ இங்க பாக்குறாங்க, கமெண்ட் வீட்ல போய் பண்றாங்க. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? சரித்திரம். சரித்திரத்துல ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு. தாஜ்மஹால் யாருது? பாரதிராஜா. அது ஐயா, அந்த ஆக்ரால இருக்க தாஜ்மஹால் அது ஷாஜகான் கட்டினது. எது கட்டினாரா? அவர் சம்சாரம் செத்துட்டாரா, அந்த சோகத்துக்காக கட்டினார். நான் செத்துட்டா நான் கை தட்டுவேன். ரொம்ப குசும்பு போங்க. நான் செத்துட்டா என் ஞாபகத்தமா நீங்க என்ன கட்டுவீங்க? உன் தங்கச்சியை கட்டுறேன். அட பாவி, அவளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆச்சே. ஓ, மூஞ்சப்பார். செல்லவே இல்லாத புள்ள ஆம்பளை புள்ள. இப்ப இந்த கூட்டத்திலே இறங்கி பாருங்களேன், எல்லாரும் பெண்களுமே நகை போட்டிருப்போம். குறைஞ்சது தலையை வெட்டினா ஒரு 10 பவுனாவது எடுக்கலாம். ஆனா எங்க ஆம்பளைங்க பாருங்க, யாருமே ஒரு டூப்ளிகேட் மோதிரம் கூட போட்டுக்க மாட்டாங்க. ஆண்கள் தங்கமே போடுறதில்ல. ஏன் தெரியுமா? ஆண்களே தங்கம், அவர்களுக்கு எதுக்கு தங்கம்? யோ, எங்க ஊர்ல ஒரு பையன் ரொம்ப நேரம் தண்ணியில மூழ்கி இருந்து சாதனை படைச்சிருக்கான். பரவாயில்லையடி, எவ்வளவு நேரம் மூழ்கி இருந்தான்? 2 மணி நேரம். சூப்பர் டி, உண்மையிலே இது சாதனை தான். ஆமாயா, அவன் சாதனையை கொண்டாடாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடுறாங்களா? ஏண்டி? அவன் பணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதான்னு. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது. அந்த ஹோட்டல்ல 2 இட்லி வாங்கி கொடுங்கண்ணே. இட்லி? நானு போடா பிக்காளி பழ. நானே பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு இருக்கேன். ஏன்டா வந்து இட்லி கேக்குற? போடா. பஸ்ஸுக்கு பின்னாடியே ஓடுனா 10 ரூபா சேவ் பண்ணலாம். ஆட்டோல ஏறாம ஆட்டோக்கு பின்னாடியே ஓடுனா 50 ரூபா சேவ் பண்ணலாம். ஆனா பொண்ணுங்க பின்னாடி ஓடுனா தாடி கூட சேவ் பண்ண முடியாது. வாட் இஸ் யுவர் நேம்? ஓ நோ மேம், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது மேம். சரி, நீ சொல்லு. வாட் இஸ் யுவர் நேம்? ஐ அம் ஃபைன் மேம். தம்பி, டாக்டர் ஆகி ஊசி போடுவியா இல்ல போலீஸ் ஆகி கேஸ் போடுவியா? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ரீல்ஸ் போடுவேன். ஆமா, எங்க ரொம்ப நாளா உன் வீட்டுக்காரர் ஊர்லயே காணோம்? இப்படித்தான் ஒருத்தன் கேட்டான். அவனை வேட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு நேத்தான் வந்தாரு. ஆமா தங்கச்சி, மச்சான் நான் ரொம்ப கேட்டதா சொல்லி இடத்த காலி. செல்லவே இல்லாத புள்ள ஆம்பளை புள்ள. இப்ப இந்த கூட்டத்திலே இறங்கி பாருங்களேன், எல்லாரும் பெண்களுமே நகை போட்டிருப்போம். குறைஞ்சது தலையை வெட்டினா ஒரு 10 பவுனாவது எடுக்கலாம். ஆனா எங்க ஆம்பளைங்க பாருங்க, யாருமே ஒரு டூப்ளிகேட் மோதிரம் கூட போட்டுக்க மாட்டாங்க. ஆண்கள் தங்கமே போடுறதில்ல. ஏன் தெரியுமா? ஆண்களே தங்கம், அவர்களுக்கு எதுக்கு தங்கம்? ஏங்க, லவ் லெட்டருக்கும் செமஸ்டருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மனசுக்குள்ள நிறைய இருக்கும், ஒண்ணுமே எழுத வராது, அதான் லவ் லெட்டர். மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, ஆனா பக்கம் பக்கமா எழுதுவாங்க, அதாங்க செமஸ்டர். உங்களை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல நான் என்னத்தை கண்டேன்? நீ என்னத்தை கண்டியோ இல்லையோ, ஆனா நானு எமகண்டம், 7.5 நாட்டு சனி, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படி இருக்கிற எல்லா தோஷமும் பார்த்துட்டேன். ஏங்க, நான் உங்களை விட எவ்வளவு செக்கச்சவேன்னு அழகா இருக்கேன்ல? ஆமா, அதுக்கு என்னப்பா? என்னை பார்த்து உங்க வாயில ஒரு கவிதை சொல்லுங்களேன். நான் தான் பள்ளிக்கூடமே போலியா, கவிதை எனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கவிதை இருந்தா சொல்லுங்களேன். வா முகம் ஞாயிறு, வா கண்ணம் திங்கள், வா வாய் செவ்வாய்,
உன் மூக்கு புதன், உன் கண்ணு வியாழன், உன் பல்லு வெள்ளி. ஆக மொத்தத்துல நீ ஒரு சனி. கல்யாணம் பண்ண புதுசுலதான் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைலாம். அதுக்கப்புறம் ஒரே விஷயம் தான், முதல்ல ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். வெட்டியே கொன்றுவேன். கட்டுனா என்னதான் கட்டுவேன்னு என் புருஷன் ஒத்த கால்ல நின்னாரு. சத்தியமாங்க, ஜஸ்ட் 6 months தான் ஆகுது கல்யாணம் ஆகி. 6 மாசத்துல இப்ப சொல்றாரு வெட்டுனா ஒன்னதான் வெட்டுவேன். ஓவரா பேசிக்கிட்டு தெரியுறியாமே. 6 மாசமா? யார் கல்யாணம் ஆகி 6 மாசம்? என் வீட்டுக்காரர் சொல்றாருங்க, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கு 2 பொண்டாட்டி, ஒன்னெல்லாம் விட்டா இன்னொரு சாய்ஸ் எனக்கு இருக்குன்னாரு. மேடையிலே இவ்வளவு அமைதியா பேசுறேனே, வீட்டுல எவ்வளவு அமைதியா பேசுறேன். தெரியுது. நான் சொன்னேன், பாஞ்சாலி தெரியுமா திரௌபதி, 5 புருஷன் எனக்கு இன்னும் 4 சாய்ஸ் இருக்குன்னு. தம்பி, டாக்டர் ஆகி ஊசி போடுவியா இல்ல போலீஸ் ஆகி கேஸ் போடுவியா? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ரீல்ஸ் போடுவேன். நேத்து என் போனை காணான்னு தேட்டு இருந்தல 1/2 மணி நேரமா. அப்புறம் தான் தெரியும் என் போன்ல டார்ச் வச்சு என் கூட நான் தேடி நின்றுருக்கேன். ஐயோ இல்லையா? குழம்பு வச்சங்க நானே யூடியூப் பார்த்து தெரிஞ்சு தெரியாமல வச்சிருக்கோம். 2 தட்டு தின்னா இருக்கா, 2 தட்டு தின்னுட்டு மாமா எப்படி இருக்குன்னு கேட்க, என்ன இருந்தாலும் பமி எங்க அம்மா வைக்கிற கருவாட்டு குழம்பு சோத்துக்குள்ள விஷத்தை வச்சிருக்கணும் காமனுக்கெல்லாம். எனக்கு இந்த ஃபுல் ஆஃபர் அம்முஜின்னு ஒயின்னு 5000 6000 மேன்சன் ஹவுஸ் மானிட்டு டே நெட் ஸ்காட்ச் போல்ஸ் பக்காடி டக்கிலா இதெல்லாம் பத்தி தெரியவே தெரியாதுங்க. ஆம்பளைங்களுக்கு இவ்வளவு பிராண்ட் தெரியாது. இதெல்லாம் சரக்கா. ஏங்க, எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பாத்தீங்களே, அந்த பொண்ணு ஏங்க கல்யாணம் பண்ணல? பொண்ணோட அப்பா பொண்ணு தர மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மா ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அடப்போம்மா, பொண்ணை கேட்டதுக்கே கொடுக்க மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மாவை கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. சுடிதாருக்கும் சூரியனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சூரியனை சுத்தி வந்தா பையன் வெந்து போவான், சுடிதார சுத்தி வந்தா நொந்து போவான். ஏங்க, லவ் லெட்டருக்கும் செமஸ்டருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மனசுக்குள்ள நிறைய இருக்கும், ஒண்ணுமே எழுத வராது, அதான் லவ் லெட்டர். மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, ஆனா பக்கம் பக்கமா எழுதுவாங்க, அதாங்க செமஸ்டர். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கோம்? ஏதோ அங்கு மார்க் நெய் கம்பெனியை சொல்ற மாதிரி சொல்றாரு. செலவே இல்லாத புள்ள ஆம்பளை புள்ள. இப்ப இந்த கூட்டத்திலே இறங்கி பாருங்களேன், எல்லாரும் பெண்களுமே நகை போட்டிருப்போம். குறைஞ்சது தலையை வெட்டினா ஒரு 10 பவுனாவது எடுக்கலாம். ஆனா எங்க ஆம்பளைங்க பாருங்க, யாருமே ஒரு டூப்ளிகேட் மோதிரம் கூட போட்டுக்க மாட்டாங்க. ஆண்கள் தங்கமே போடுறதில்ல. ஏன் தெரியுமா? ஆண்களே தங்கம், அவர்களுக்கு எதுக்கு தங்கம்? முயற்சிக்கும் பயிற்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னா அது முயற்சி, அதையே பல பொண்ணுங்க கிட்ட சொன்னா அதான் பயிற்சி. என்னங்க லஞ்ச் வேணுமா? சாய்ஸ் இருக்கா? 2 சாய்ஸ் இருக்கு. என்னென்ன வேணுமா வேண்டாமா? எனக்கு வேணா, நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. ஏன் சமைச்சு தர போறியா? சீச்சி இல்ல, ஒரு 5 minutes கொடுத்தீங்கன்னா நானும் ட்ரெஸ் மாத்திட்டு ரெடியா வந்துருவேன். ஏங்க, எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பாத்தீங்களே, அந்த பொண்ணு ஏங்க கல்யாணம் பண்ணல? பொண்ணோட அப்பா பொண்ணு தர மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மா ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அடப்போம்மா, பொண்ணை கேட்டதுக்கே கொடுக்க மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மாவை கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. உங்களை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல நான் என்னத்த கண்டேன்? நீ என்னத்தை கண்டியோ இல்லையோ, ஆனா நானு எமகண்டம், 7.5 நாட்டு சனி, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படி இருக்கிற எல்லா தோஷமும் பார்த்துட்டேன். 5 நிமிடத்தில் சமாதானம் ஆகின்றாள் என்றால் அவள் தாய், 15 நிமிடத்தில் சமாதானம் ஆகின்றாள் என்றால் அவள் சகோதரி, 3 மணி நேரம் ஆகியும் உன்னால் சமாதானம் செய்ய முடியவில்லை என்றால் அவள் காதலி, உனக்கு சமாதானம் செய்ய வாய்ப்பை தரவில்லை என்றால் அவள் தான் மனைவி. காலைல குடியிலனா கை காலெல்லாம் ஒத்துற, எனக்கு இழுப்பு வர, எனக்கு காலைல குடியிலனா. என்ன வாங்கணும் ஆசை உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல பேம்பஸ் ஆகணும். என்னது? இன்ஸ்டாகிராம்ல பேம்பஸ் ஆகணும். ஹலோ ஹலோ. ஏன் சார் கட் பண்ணிட்டீங்க? ஆதார் கார்டு, பேன் கார்டு. நான் கேக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுமா? நீ கேக்குறதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்புறமேல. நான் கேட்டேன் உன் பேர் என்னன்னு கேட்டேன். அதான் சார் ஆதார் கார்டு, பேன் கார்டு. உன் பேர் என்ன? உன் பேர் ஆதார் கார்டா? உங்களுடைய ஆபீஸ் அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸுங்களா? 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 அட்ரஸா சார்?
ஆமாமா, என்ன கிண்டல் கிண்டல் பண்றியா? அட்ரஸானு? ஹலோ, நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கேன், இடிச்சிடாம கொஞ்சம் போங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு 80 பவுன் நகை போட்டு 80,000 பணம் கொடுத்து ஓட்ட தெரியாத உங்க முகர கடையிலுக்கு வண்டி வாங்கி கொடுத்து கட்டில் வாங்கி கொடுத்து பீரல் வாங்கி கொடுத்து உங்களையும் ஓட்டிக்கிட்டு வர்றமே, நீங்க சரியா சொல் பேச்சு கேட்கலன்னா 2 மிதி மிதிச்சா தப்பாக்கா? இன்னைக்கு இளைஞர்களோட குறியீட்டு எண் என்ன தெரியுமா? 54321. ஆமா. என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? 5 இலக்க சம்பளம், 4 சக்கர வாகனம், ட்ரிபிள் பெட்ரூம் வீடு, 2 குழந்தை, ஒரே ஒரு பொண்டாட்டின் வாழ்பவன் தான் இந்திய இளைஞன். ஆமா, பாத்தீங்களா? பெங்களூரு பீப்புள், பெங்களூரு டூட்ஸ். பட் நல்ல வைபான ஊரியா. ஏன்னா நாங்கெல்லாம் ஊர்ல வீடு வச்சு வீடுக்குள்ள ஃப்ரிட்ஜ் வச்சிருப்போம். நீங்க என்ன ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஊரே வச்சிருக்கீங்க? இந்த பார்சல் கவர் கட்டுறவனுங்களா நம்ம சாப்பிடணும்னு நினைச்சு கட்டுறானுங்களா இல்ல உமால இவன் எப்படி சாப்பிடுறான்னு பாக்குறேன்டா நினைச்சு கட்டுறாங்களான்னு தெரியல. இதை பிரிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுறா. ஹலோ, இபி ஆபீஸா மேடம்? ஆமாப்பா மேடம், எங்க ஏரியால கொஞ்சம் கரண்ட் கட் பண்ணி விட்டுறீங்களா? ஏன்பா, என்னாச்சு? நான் நல்லா குளிருக்கு போத்திட்டு படுத்துட்டேன், லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் மேடம். உங்களுக்கு பிரியா முக்கியம்னா எனக்கு பிரியாணி தான் முக்கியம். ஏண்டா என் பிரியாவும் பிரியாணி உனக்கு ஒண்ணா? புதுசுல மனைவியை பார்த்து எல்லா ஆண்களும் வர்ணிப்பாங்க. அது எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் சரி, அது பறவை முனியமா மாதிரி இருந்தாலும் சரி, அது பாவனை மாதிரி இருந்தாலும் சரி, எல்லா ஆண்களும் வர்ணிப்பாங்க. குறுக்கு சிறுத்தவளே, அது டம்மு மாதிரி இருக்கும், இருந்தாலும் வர்ணிப்பாங்க. குறுக்கு சிறுத்தவளே, எண்ணி 10 வருஷம் ஆகட்டும், அதே பொண்ணை பார்த்து என் குடும்பத்தை கெடுத்தவளே. அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சு விட்டு இந்த குளக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின கம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அம்மா செத்த குளவை போடுங்கம்மா, போதும்மா. பெண்கள் நாங்கெல்லாம் அவ்வளவு தூரம் சிரிச்சிட்டு இருக்காங்களா, என்ன அர்த்தம்? ஆமா, அவங்க வீட்டுக்கு அழுதுகிட்டு இருப்பாரு. இல்லங்க, நாங்கெல்லாம் கனவு கண்ணி சார். ஓ, இவங்க கடல் கண்ணினா அப்ப நாங்க கடல் பண்ணியா? இல்லங்க, நாங்கெல்லாம் சாணியா மிர்ஸ்டா. ஏமா சாணியை மீச்சிங்க அப்படி சுத்தி வர வேண்டியானமா? ஏங்க, உண்மையிலே நாங்க ஏங்க மேக்கப் போடுறோம்? நாங்க ஒரு மேக்கப் இருக்குதாமா. நாங்க ஏங்க பார்லர் போறோம்? ஐயோ, நம்மலாம் பரஞ்சியா. எங்களுக்கு தான் டென்ஷன். எங்க போனாலும் டென்ஷன். வேலைக்கு போனா டென்ஷன், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் டென்ஷன், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் டென்ஷன், பாத்ரூம்ல இருந்தாலும் டென்ஷன், எங்க போனாலும் டென்ஷன். எங்களுக்கு இத்தனை டென்ஷன் இருக்கே, அதனாலதான் நாங்க எல்லாம் பிள்ளைங்களை பாத்துக்க முடியல, அதனாலதான் நாங்க எல்லாம் குடிக்கிறோம். பொம்பளைங்களுக்கு உங்களுக்கு என்ன டென்ஷன்? பொம்பளைங்களுக்கு உங்களுக்கு என்ன டென்ஷன்? வீட்டுக்காரன் நீ ஒருத்த இருக்கிறதே எனக்கு பெரிய டென்ஷன். இதை விட பெரிய டென்ஷன் வேற என்ன வேணும் எனக்கு? உங்களுக்காவது வெளியில போனா வெரைட்டியா பல ஆர்லாம் கட்டின பொண்டாட்டியா அப்படியே லவ் பண்றாங்களோ, சிரிக்கிற மாதிரி சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்களோ, 50% நோயே வராதான். அப்ப 2 கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுங்க, 100% நோயே வராம போயிடும். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். வேலை கிடைச்சுதா? கிடைச்சிச்சு, நான் தான் கிளம்பி வேணான்ட்டேன். ஏன்? வேர்வை வர்ற வேலையா தர்றாங்கப்பா, அதை போய் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். மணி 8 ஆச்சு, இப்பதான் எந்திரிச்சிருக்கிறோம். இன்னும் பள்ளி வளர்க்கணும், குளிக்கணும், கிளம்பணும். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு பேசாம ஆபீஸ்ல லீவு போட்டான்னு இந்த மேனேஜர் பையில நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குது. அவன் காட்ட கத்துவானு எவ்வளவுதான் மாங்குன்னு வேலை செஞ்சாலும் நீ என்ன கலட்டி மாட்டினா அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்பான். பேசாம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லீவை போட்டுருவோமா? ஐயோ, வீட்டுல இவாளை சமாளிக்கிறதுக்கு அந்த ஆளையே சமாளிச்சிடலாம். மணி 8 ஆச்சு, இப்பதான் எந்திரிச்சிருக்கிறோம். இன்னும் எக்ஸ்கியூஸ் மீ, பிரியாணி கொடுங்க. என்ன பிரியாணி மேடம்? என்ன பிரியாணில இருக்கு? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, பீஃப், பிரான், காடை, கவுதாரி, வான்கோழி. உனக்கு என்ன பிரியாணி மாமி? ஃபிஷ் பிரியாணி இருக்கா? ஆமா, பிரியாணி இருக்கு. கொஞ்சம் மெல்லமா தான் வரும், பரவாயில்லையா? ஆட்டு பிரியாணி. நீ 3 வேளையும் ஹோட்டல்லயே சாப்பிடுறியா? ஒரு வேளை தாமா ஹோட்டல்ல சாப்பிடுறேன். இது 2 வேளை பார்சல் வாங்கி வந்து வச்சு வீட்டுல சாப்பிடுறேன். The man with the plan right. ஏய், பாயசங்கடா. பாலே இங்க தேரல பாயாசம் கேக்குதா. போடா நாசமா போனவன். ஏய், யாரை மிரட்டுற? நான் யாருன்னு தெரியுமா? கோல்டன் ஷிப்பிங் ஓனரோட பொண்ணு. நான் இந்தியா சைக்கிள்ஸ் ஓனரோட பொண்ணு. உங்க அப்பா என்ன சைக்கிளுக்கு காத்து அடிக்கிறாரா? உங்க அப்பா என்ன கப்பலுக்கு பெயிண்ட் அடிக்கிறாரா? ஏய் ஏய்
விலைய பாத்தியா? 47,11,133 ரூபா. ஆத்தாடி. டேய் 47 லட்சம்டா. இவ்வளவு சீப்பாவா இருக்கும்? ஹலோ எச்சிஸ் மீ. என்ன யார் எச்சு துப்பிங்கற? ஐயா எச்சிஸ் மீன் இங்கிலீஷ்ல கூப்பிட்டேன். உன் இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம், மூடின் வா. பெரிய வெள்ளக்கார தோற. எங்க அண்ணி இருக்கே, எங்க அண்ணி அவங்க வீட்டு ஆளுங்க வராங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னங்க ஆட்ட போடிங்க, மாட்ட வெட்டுங்க, அருமை கோழி போடிங்க, அற்புதம் மீன வரீங்க. எத்தனைங்க? யாருக்கு செய்றீங்க? உங்க மாமனாருக்கு செய்றீங்க, உங்க மாமியாருக்கு செய்றீங்க, உங்க மச்சினிக்கு செய்றீங்க. இதை எங்க அப்பனா ஆத்தால. மேஷம் மோசம், ரிஷபம் சாபம், மிதுனம் வரணும். எங்க வரணும்? எங்கயாவது வரணும். எங்க வராம வீட்டுல முடங்கி இருந்தா ஒண்ணும் கிடையாதுங்கிறாங்க. கடகம் கடகரத்து போயிரும். சிம்மம் சிரமம். கன்னி சென்சார்ல போயிரும். வேற நெக்ஸ்ட். சரி சரி. துலாம் உங்களுக்கு ஒரு சலாம். நெக்ஸ்ட். விருச்சிகம் சரிஞ்சிக்கும். தனுசு ஒரு தினுசு. மகரம் சிகரம். கும்பம் துன்பம். மீனம் வானம். என்னங்க அந்த மகரத்துக்கு மீனத்துக்கு மட்டும் நல்லா சொல்லிருக்கீங்க. நம்ம ராசியில சரி சரி சரி. நெக்ஸ்ட் அவ்வளவுதாங்க. ராசி முடிஞ்சு போச்சு. ராசி முடிஞ்சு போச்சு. ஆமா நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பகுதி ஏதாவது சொல்லி முடிச்சு விடுங்க. அந்த வருஷம் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு பொதுவா சொல்லி விடுங்க. இன்னைக்கு நிறைய ராசி பலனுக்கு என்னென்னு பார்த்தோம். எல்லாரும் பள்ளியாச்சு. டீ தண்ணி காஃபி தண்ணி இதெல்லாம் போட முடியாட்டாலும் பரவாயில்ல, கிரீன் டீ போடலாம். இந்த கிரீன் டீ போட்டு கொடுக்கறதுனால ஒரு 5 விதமான நன்மைகள் இருக்கு. முதல் நன்மை என்னன்னா, உங்களை பெரிய பணக்காரங்கன்னு நினைப்பாங்க. கிரீன் டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க பெரிய பணக்காரங்க, ஏன்னா அதோட டிசைன் அப்படி. ரெண்டாவது நன்மை என்ன அப்படின்னா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு யாரையும் கெஞ்ச தேவையில்லை, பால் செலவு மிச்சம். மூணாவது நன்மை என்ன அப்படின்னா, கிரீன் டீக்கு பிஸ்கட் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால அதுவும் மிச்சம். நாலாவது நன்மை என்ன அப்படின்னா, வந்தவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்து ஒரு டீ போட்டு கூட, இன்னொரு டீ கூட அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. அஞ்சாவது மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா, ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்து கிரீன் டீ சாப்பிட்டாங்கன்னா அதுக்கடுத்து அந்த கெஸ்ட் வீட்டுக்கே வரமாட்டாங்க. 1500 சம்பளம் சொல்லிருப்பாளே. சொன்னாங்க சொன்னாங்க. காலம்பரம் நம்ம ஆத்துல டிப்பன் சொல்லிருப்பாளே. சொன்னாங்க. கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லிருப்பாளே. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. நான் சொந்த பந்தங்கள்லாம் பிளாக் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? வீடியோ இங்க பாக்குறாங்க, கமெண்ட் வீட்டுல போய் பண்றாங்க. கரண்டுக்கு முக்கியம் ஒயரு, காருக்கு முக்கியம் டயரு. உருட்டி போட்டா போண்டா, தட்டி போட்டா வடை. இதுதான் வாழ்க்கை, புரிஞ்சு நடந்துக்க. இப்ப வடைக்கும் வாழ்க்கைக்கும் என்னடா சம்பந்தம்? இந்த நொர நாட்டியம் எல்லாம் எங்கிட்ட பேசு, அவகிட்ட விட்டுரு. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சொறி நாய்படியை வெறி நாய்படியை கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். அப்படியே முருகா, எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு தோணுது, உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுடா. இல்ல நீங்க ப்ராப்ளம் தரீங்க, அப்புறம் அந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி தரீங்க. ஆமா இப்ப என்னடா அதுக்கு நீங்க அந்த ப்ராப்ளம் தராமையே இருக்கலாமே. மண்டே பிச்சுக்கலாம் போல இருக்கு, பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. டேய் நான் ப்ராப்ளம் கொடுத்து பழகிட்டேன்டா, நீ அதை வாங்கி பழகிட்ட. இந்த ரெண்டுல எது நடக்காம போனாலும் பார்க்க நல்லா இருக்காதுடா. இதே பார்க்க நல்லா இருக்காதா? அப்படியே முருகா. ஷாலினி காலேஜ் பியூட்டி. இந்த காலேஜ் அலையுதுன்னு சொன்ன ஷாலினி. எஸ் எஸ் ட்ரீம் கேர்ள் ஷாலினி. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. நீ சொன்னதை பார்த்தா நான் என்னவோ ஏதோ எதிர்பார்த்துட்டேன். கண்ணு கொஞ்சம் சிரிச்சா அழகா இருக்கு, ஒத்துக்கிறேன். மத்தபடி எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல. அதுக்காக இந்த காலேஜ் பின்னாடி அலையுது, அது என்ன பியூட்டி? இந்த காலேஜ் பியூட்டி, ட்ரீம் கேர்ள், இதெல்லாம் நீ கொஞ்சம் ஓவராவே பில்டப் பண்ணிட்ட. ஐயா சாமி, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் என்னங்க நம்ம பணக்காரங்களா வரதுக்கு என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நான் ஒரு 3 பேங்க் பார்த்து வச்சிருக்கேன். 3 பேங்க்லயும் லோன் எடுத்துடலான்றியா? லோன் திரும்ப கட்டும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மடியே. அது இல்லங்க, அந்த 3 பேங்கையும் நம்ம கொள்ளையடிக்க போறோம். கொள்ளையடிக்க போறோமா? என்னடி சொல்ற? நம்மளாம் வெள்ளை அடிக்கிறதுக்கே லாக்கி இல்லையே, நம்ம போய் கொள்ளை. ஆமா பேங்க் கொள்ளையடிக்க போற பிளான் என்ன? நேரா பேங்க்ல போய் கொள்ளையடிக்க வந்திருக்கோம்னு சொல்லுவோம், அவங்களே ஏதாவது பார்த்து போட்டு செய்வாங்க. என்னங்க நம்ம பணக்காரங்களா வரதுக்கு என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நான் ஒரு 3 பேங்க் பார்த்து வச்சிருக்கேன். 3 பேங்க்லயும் லோன் எடுத்துடலான்றியா? லோன் திரும்ப கட்டும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மடியே. அது இல்லங்க, அந்த 3 பேங்கையும் நம்ம கொள்ளையடிக்க போறோம். கொள்ளையடிக்க போறோமா? என்னடி சொல்ற?
நம்மளாம் வெள்ளை அடிக்கிறதுக்கே லாக்கி இல்லையே, நம்ம போய் ஆமா பேங்க் கொள்ளையடிக்க போற பிளான் என்ன? நேரா பேங்க்ல போய் கொள்ளடிக்க வந்திருக்கோன்னு சொல்லுவோம், அவங்களே ஏதாவது பார்த்து போட்டு செய்வாங்க. ஹலோ ஹலோ, யாரு? நான் தான். நான் தான் சொன்னா ஏன் உங்க அம்மா அப்பா உனக்கு பேரே வைக்கலையா? வச்சிருக்காங்க. அப்ப சொல்லி தொலை, பேரை சொன்னா பயந்துருவோமா என்ன? கீதா. எல்லாரும் வெயிட் லாஸ் வீடியோ என்னாச்சுன்னு கேட்டிய. என்னால பசி தாங்கி இருக்க முடியல, படபடன்னு வருது. சாப்பிடாம இருந்தா எக்ஸசைஸ் பண்ண முடியல, என்னால யோகா பண்ண முடியல. ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னால வெயிட் லாஸ் பண்ண முடியாதப்பா. நான் இப்படியே இருந்துட்டு போனேன். யாரும் சும்மா வெயிட் லாஸ் ஊத்திட்டா புடிங்கிட்டா ஏன் அந்த கேள்வி கேட்கறிய? என்னால தலை சுத்தி இருக்க முடியல. நான் பசி தாங்கி என்னால இருக்க முடியாதப்பா. இப்போ காலைல 8 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு, நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டே ஆகணும். எனக்கு இல்ல முடியாது. எங்க வெளியே? வெளியனா ஃப்ரெண்ட பார்த்து பேச போறேன். பேசி என்னடி வேணும் உனக்கு? நான் ஒரு நாயை கல்யாணம் பண்ணேன். அது பகல் பூரா தெரியுது, ராத்திரி ஆனா பொறுக்குது. இன்னைக்கு அந்த நாய்க்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த நாய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குது. அதனால ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம நைட்டு ஃப்ரெண்ட பார்க்க போகுது. இப்ப அதுக்கு என்னங்கற? அதுக்கு வீட்ல வைஃப்னு ஒருத்தி இருக்கான்னு தெரியுமா? அந்த நாயோட தொல்லை தாங்க முடியாம தான் இந்த நாய் வெளியே போகுது. என்னடி உன் பிரச்சனை? வாரம் ஃபுல்லா வேலை பார்க்கறேன், ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது. அந்த ஒரு நாளும் உன் கூட தான் இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். அன்னைக்கும் அந்த ஒரு நாள் ஃப்ரெண்ட பார்த்து என்ன செய்ய போறேன்னு தான் கேக்குறேன். டேய், ஒரு வருஷம் போன பார்த்து இப்படியே வீணா போச்சு. இந்த வருஷமாச்சும் ஒரு நல்ல சம்பளம் இருக்கிற வேலையை தேடலாம் இல்ல? புரியுதா? நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலைக்கு நான் வாழ்றதே பெரிய வேலை தான். அதனால ஒழுங்கு மரியாதையா நான் வாழ்றதுக்கான சம்பளத்தை கொடு. சார் தான் இத வரப்பா, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கணும். 500 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன அப்படி பாக்குற? இது ரோட்டு கடையில எடுத்தது 150. ரிச்சா இல்ல? சரி விடு, நீ எடு. நல்ல சாமி கும்பிட்டுக்கோ, சரியா? சரி. முருகா, நான் வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் புருஷன் எப்பவுமே என்னையவே நினைச்சிட்டு என் கூட சந்தோஷமா இருக்கணும். ஆமா முருகா. அப்படி இல்ல வேற வழியாவது நினைச்சான்னா உன் கூடயே வச்சுக்கோ, நல்ல சந்தோஷமா. அடிப்பாவி, சாமி விட்டே கொல்ல பாக்குறியா? முந்தா நாள் வந்தாருக்கா, வந்து என்கிட்ட சொல்றாரு, அடியே முருகனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கே 2 பொண்டாட்டி, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குடினாரு. நான் எவ்வளவு பெரிய அறிவாளி. நான் சொன்னேன், உனக்கு பாஞ்சாலியை தெரியுமாயா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன், நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. சார், பெரிய மனசு பண்ணி ஏதாவது கொடுங்க சார். சரிப்பா, உனக்கு பணம் கொடுக்கறேன். சரி, அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். நீங்க பெரிய கோடீஸ்வரர் ஆகணும், காரு வாங்கணும், பங்களா கட்டணும்னு வேண்டிக்கிறேன் சார். இதெல்லாம் நீயே டைரக்டா உனக்கே கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? ஏன் என்னாச்சு, சோகமா உட்காந்துருக்க? ஒரு 10,000 ரூபாய் பணம். அப்ப நீ சோகமா உட்காந்துரு. டேய், ஒரு வருஷம் போன பார்த்து இப்படியே வீணா போச்சு. இந்த வருஷமாச்சும் ஒரு நல்ல சம்பளம் இருக்கிற வேலையை தேடலாம் இல்ல? புரியுதா? நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலைக்கு நான் வாழ்றதே பெரிய வேலை தான். அதனால ஒழுங்கு மரியாதையா நான் வாழ்றதுக்கான சம்பளத்தை கொடு. சார் தான் போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக உண்மையில பேச்சியம்மனுக்கு வரதா, மாரியம்மனுக்கு வரதா, காளியம்மன் வரதா, இத்தனை விரதம் இருக்கோங்க. எதுக்கு இத்தனை விரதம்? புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நாங்க நல்லா இருக்கோம்னா நீங்க மௌன விரதம் இருங்கம்மா, நாங்க சந்தோஷமா இருந்துருக்கோம். தெரியாம இந்த கம்பெனில வந்து சேர்த்து தொலைஞ்சிட்டோம். சி கருமோ, இதை நொட்டு அதை நொட்டு, இதை பண்ணு அதை பண்ணு, எவன் வந்தாலும் கண்டபடி திட்டிட்டு போறானுங்க. என்னமோ அவனை திட்டுறதுக்காகவே என்னை வந்து பெத்து விட்டங்க, அப்பா பெத்து விட்ட மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? மறந்து போச்சா? குடுக்கறத தின்னுட்டு குறுக்கால குந்து ஓடி பேரு சொன்னல. ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா குத்திராத. உங்க அப்பா தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா? உனக்கு எங்கயா போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாளே. நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே. ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா? பொண்ணு கிடைச்சா பார்த்து உள்ள புந்துட்டியே, அது இருக்கட்டும். இந்த மூஞ்சிய ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பாத்திருப்பியா? இங்க பாரு. என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நட்சத்திர ஜன்னலின் பாட்டு போட்டு விடு என் தெய்வமே. நல்ல வேலை, வீடு கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிடுறேன். அதை விட்டுட்டு தினமா வீடு நிறையா இந்த வாழ்க்கைன்னு பாட்டு போட்டு விடுறியே, என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா தெய்வமே? டாக்டர், நீங்க என்ன பண்ணாலும் அவனை குணப்படுத்த முடியாது. ஏ ராஜா, ஏன்னா அவன் மதுரை லூசா. மதுரை லூசா?
அது மதுரை லூசுலடா, மெமரி லாஸ். ஐயோ இவனால காசே வாங்காம லூஸ் ஆயிட முடியும். டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்க? என் போன்ல தான் உன் போட்டோ இருக்குல்ல. ஆமா, அதெல்லாமே பாத்துட்டு இருக்கியா? சீச்சி, என் போன்ல ஸ்டோரேஜ் ஃபுல் ஆச்சுன்னு உன் போட்டோ எல்லாம் டிலீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பவி 500ல இருந்து 1000 பேர் பத்த முடியற மாதிரி ஒரு ஹால் ஃபுல்லா ஏக்கான். வா. நடந்து போற பாதி ரெட் கார்பெட், ஹால் ஃபுல்லாவே டெக்கோ. வா. அப்புறம் டிஜே லைட்னு ஹாலே கலர்ஃபுல்லா இருக்கும். வா. வீடியோகிராஃபர் போட்டோகிராஃபர்லாம் நீ தனியா தேட வேணாம், அதே டிஜே போட்டோகிராஃபியா இருக்காங்களே. இங்க எதுக்கு வந்த? நீ அதுக்காண்டி வரல, நான் செத்துட்டு உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். கைப்புள்ள